அமுதான தமிழே நீ வாழி. என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. If I speak in English, it will reach your mind. But if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில். இங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லோருடைய நலன் கருதி தமிழிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இந்த புனிதமான கல்வி பணியினை கையில் எடுத்து இந்த கிறிஸ்துவ பள்ளிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துபவன். இந்த கல்விக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பு அளப்பரியது என்பதை இந்த பள்ளியிலே நான் ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு நாங்கள் ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு இந்த நோட்ரடாம் ஆஃப் ஹோலி கிராஸ் பள்ளியினை, சிபிஎஸ்இ பள்ளியினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய முதல்வர், மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய திரு மரிய சுரேஷ் அவர்களே, அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பதற்கு இணங்க நான் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். அமைதியாக வைஸ் பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு குழந்தைசாமி அவர்களே, அதை போலவே பில்டிங் பிரிட்ஜ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்து, பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் என்பதை உணர வைக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்ய முனைந்திருக்கின்ற பிடிஏ அசோசியேஷனுடைய தலைவர் திரு அரவிந்த் பாபு உள்ளிட்ட செயலாளர், பொருளாளர், அதோடு மட்டுமல்ல, gratitude is the mother of all virtues, Caesar or Roman Empire. நான் இங்கு வர வேண்டும் என்று என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அழைத்த நண்பர் ஸ்ரீராம், வந்ததிலிருந்து என்னோடு இருந்து என்னை இங்கு கொண்டு வந்து பேசுவதற்காக நிறுத்தி இருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் நண்பர் அருண், அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்கள், ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை அல்லது மகளை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பெரும் திரளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பெருமைமிகு பெற்றோர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளே, இந்த விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விடுமுறை நாளிலே தங்கள் வேலைகள் அனைத்தையும் விட்டு இந்த பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளோடு ஒன்றாக அமர்ந்து என்னுடைய உரையை கேட்பதற்காக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நான் நிகழ்த்துகின்ற உரையினை அமைதியாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது உபயோகமாக இருக்கும் என்பதை விட ஒரு உணர்ச்சி பூர்வமான செய்தியோடு நீங்கள் இங்கிருந்து செல்வீர்கள் என்பதை மட்டும் என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும். உள்ளபடியே இந்த இடத்திலே இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். பெற்றோர்களோடு அமர்ந்திருக்கின்ற குழந்தைகளுக்கு
ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் தமிழகம் முழுவதிலும் பணி நிறைவுக்கு பிறகு ஒரு 15 ஆண்டுகளாக பல நாடுகளிலும் கூட சென்று உரை நிகழ்த்துவதில் நான் அறிந்த உண்மை, உங்களை விட மாணவர்கள் மாணவிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, இந்த பள்ளியிலே படிக்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் அறிவுபூர்வமானவர்கள், திறமையானவர்கள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நீங்கள் படிக்கின்ற இந்த பள்ளியை பற்றியும் நான் அறிவேன். எப்படி ஒரு தியாக மனப்பான்மையோடு இந்த பள்ளி நடக்கிறது என்பதையும் நான் உணர்வேன். ஆனால் உங்களை விட திறமையான, உங்களை விட அறிவுள்ள, உங்களை விட மதிப்பெண்கள் கூட அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற, திறமை இருந்தும் அறிவு இருந்தும் இது போன்ற அற்புதமான கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிக்கூடங்களிலோ காலெடுத்து வைக்க முடியாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக, வறுமை காரணமாக இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள், இன்னும் பள்ளிக்கூடத்திற்கே போகாத மாணவர்களை ஆயிரக்கணக்கில் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இந்த இடத்திலே நான் இதனை பதிவு செய்வதற்கு காரணம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரங்கத்திலே, இந்த நல்லதொரு பள்ளியிலே, அற்புதமான ஆசிரியர்களுக்கு இடையிலே இங்கே அமர்ந்து என்னை போன்றவர்களுடைய உரையை நீங்கள் கேட்பதற்கும் படிப்பதற்கும் அடிப்படை காரணம் எது? உங்களுடைய திறமையா, உங்களுடைய அறிவா, நீங்கள் பாடங்களிலே பெறுகின்ற மதிப்பெண்களா? அத்துணையும் இரண்டாம் பட்சம், செகண்டரி. முதற் காரணம் என்ன என்பதை இந்த பிஞ்சு நெஞ்சங்களிலே இப்போதே பசுமரத்தாணி போல் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்காக இந்த செய்தியை சொல்லுகின்றேன். காரணம், முதல் காரணம், மூல காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், ஏன் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்வதை தான் பார்த்து மடிய வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும், முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கின்றாய் என்பதை முதலிலே மனதிலே பதிய வைத்துக்கொள். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. சமீபத்திலே அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே ஒரு பள்ளியிலே நான் உரை நிகழ்த்திவிட்டு கேள்வி நேரத்தின் போது ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து ஆங்கிலத்தில் கேட்டதை தமிழிலே சொல்லுகின்றேன். என்னிடம் கேட்டார், இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து படித்துவிட்டு அமெரிக்காவிற்கோ அல்லது மேலை நாடுகளுக்கோ வருகின்ற பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கமானவர்களாக, எவ்வளவு கடும் உழைப்பாளிகளாக, பெற்றோர்களை நேசிப்பவர்களாக, பிள்ளைகளை பேணி பாதுகாப்பவர்களாக, மனித நேயத்தோடு உண்மையோடு இங்கு வருகின்ற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அப்படி எங்களால் வளர்க்க முடியவில்லையே. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அந்த அம்மா சொன்ன வார்த்தை. பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழகத்து பெற்றோர்களிடம் நான் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் நிச்சயமாக செய்கிறேன் என்று சொல்லும் போது அடுத்து ஒரு கேள்வியை வைத்தார். மை டியர் இந்தியன் காப், what is the main reason behind it? Can you tell me? என்று கேட்டார். அடுத்த நொடி நான் சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. நீங்கள் உங்களுடைய பள்ளியிலும் வீட்டிலும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். எங்கள் இந்தியாவிலே
பள்ளிக்கூடத்திலும் வீட்டிலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். இது இருக்கும் வரை எங்களுடைய மாணவர்களைப் போல உங்களுடைய மாணவர்கள் இருப்பது சிரமம் என்று அந்த மண்ணிலே பதிவு செய்தேன். காரணம், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெற்றோர்கள் நீங்கள். இந்த பெற்றோர்களினுடைய பெருமை எப்போது வெளிப்படும் தெரியுமா? இன்று படிக்கின்ற நீங்கள் பெரிய பதவியை அடைந்தால் அதற்கு அந்த பெருமையிலே பங்கு கொள்வதற்கு உங்களுக்கு ஒன்றுமில்லை, அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு. நீங்கள் வளர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட பெரிய நிலைக்கு வரும்போதுதான் அந்த பெருமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு அடிப்படை தேவை கல்வி. இதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். யாராவது படிச்சுட்டு என்ன பண்றான், படிச்சவெல்லாம் பெரிய ஆளா இருக்கிறானா, ஏன் படிக்கணும் அப்படின்லாம் சொல்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே வருகிறது. உண்மையிலேயே அப்படி சொல்பவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் என்பேன். ஏன் என்பதற்குரிய காரணத்தையும் சொல்லுகின்றேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி எவ்வளவு பணம் வச்சிருக்கேங்கிறது இல்ல, உள்ள என்ன படி, ஹோலி கிராஸ் கான்வென்ட்லையா, சிபிஎஸ்சியா, எப்படி படிக்குது, எந்த வகுப்பு படிக்குது என்பதுதானே ஒழிய வேற அல்ல. என்ன காரணம்? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எல்லோரும் கல்வியை பற்றியே பேசுகிறார்களே. இத்தனை பேர் இந்த விடுமுறை நாளிலே வந்து இங்கே இத்தனை மணி நேரம் அமர்ந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, பகல் முழுவதும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே இருக்கின்றீர்களே, அதற்கு என்ன காரணம்? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த அடிப்படை காரணங்கள் கல்வி தன்னிடத்திலே கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் மற்ற எல்லாவற்றையும் விட இந்த பள்ளிக்கூடம், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள் மிகப்பெரியதாக பார்க்கப்படுவதற்கு காரணம் இதுதான். அது மட்டுமல்ல, இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நண்பர்களே, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பதிவு செய்தான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பமே இல்லாமே அதனை விட வெட்கக்கேடு என்று பதிவு செய்தவன் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று அறிந்த காரணத்தினால்தான் இந்த பள்ளிக்கூடங்களை இந்த கிறிஸ்துவ மிஷனரிமார்கள் இவ்வளவு டெடிகேட்டடா நடத்துவதற்கு காரணமே அதுதான். இந்த உலகத்திலே நீ ஒரு நம்பிக்கை நிறைந்த பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை கல்வி. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி. ஒழுக்கத்தை கற்றுத்தராத கல்வி கல்வியே அல்ல, அதே மகாத்மா காந்தி சொல்லுகிறார். நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து தீயொழுக்கத்தை அகற்றுகின்ற கல்விதான் இன்றைய தேவை என்று விவேகானந்தர் பதிவு செய்தார். அத்துணை பழக்கங்களையும் நாம் பெற முடிவதற்கு அடிப்படையாக இருப்பது கல்விதான். அது மட்டுமல்ல, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தினை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அதை நீ படித்துத்தான் பெற முடியும். ஒரு அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டு, பரவாயில்ல நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க, இந்த பேங்க் பேலன்ஸை நீ வச்சுக்க, கொடுக்கலாம். இந்த பிஎஸ்சி டிகிரியை நீ வச்சுக்க, இந்த எம்எஸ்சி டிகிரியை நீ வச்சுக்க, இந்த பிஹெச்டியை நீ வச்சுக்கன்னு எந்த கொம்பனாலையும் தன் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு கொடுக்க இயலாது. அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்புகளிலே மிகப்பெரிய சிறப்பு. அது ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கல்வி என்ன பண்ணுன்னு சொல்றேன். பெரும்பாலும் நான் உண்மை சம்பவங்களையே உதாரணமாக பதிவு செய்பவன். இது போன்றது ஒரு பள்ளியிலே பெண்கள் அதிகமாக அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே நான் இதை பெண்களுக்காகவே முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பெண் பிள்ளைகளும் பெண் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்றீர்கள். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do.
பெண்கள் ஆண்கள் செய்வதை தங்களால் செய்ய முடியும் என்பதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்களே பெண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். வட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். எல்லாம் பாரதி பேசி தீர்த்தானே. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்றான். இப்படி கவிதையாக கொட்டி தீர்த்த பாரதி உரைநடையிலே எழுதுகிறான், பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் தொற்றுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று பாரதி பெண்ணையே தெய்வத்திற்கு ஒப்பிடுகின்றான். ஏன் தெரியுமா? திருவிக்க சொன்னார், ஒரு ஆண், அவருடைய வாசகம் இது, பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்ற புத்தகத்திலே இப்படி குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் உண்டு. ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவர் திருவிக்க. அது மட்டுமல்ல, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போதாவது பூக்கிற அத்தி பூவை பார்த்திடலாம், வெள்ளை நிற காக்கையை பார்த்திடலாம், மீன் நீரிலே நீந்தி போகின்ற தடத்தை கூட பார்த்து விடலாம். ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமான்னு சந்தேகமா? எது? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் எந்த ஆணும் இல்லை என்று பதிவு செய்கிறான் 2000 ஆண்டுகளுக்கு முன். இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து, பெண்கள் படிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்து, அந்த அடிமைத்தலையை உடைத்தெறிந்து கொண்டு இன்று இராணுவத்தில் ஆரம்பித்து, காவல்துறையில் ஆரம்பித்து, ஆட்சி பணிகளில் ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிலும் பெண்கள் ஆண்களை விட சிறப்பாக செய்கின்ற சூழ்நிலை வந்தது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கல்வி. இந்த கல்வி என்ன செய்யும் என்று சொல்லுகிறேன் கேளுங்க. 2008ஆம் ஆண்டு மதியம் 2:30 மணி சுமாருக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து நான் திருச்சி மாவட்டத்திற்கே காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. இப்ப அமைதியா கேக்குறீங்க, அதனால இதெல்லாம் சொல்றேன். அழைத்தவர் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் நான் அவரிடம் ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றிருந்த காரணத்தினால் அவர் என்னையே நேராக தொடர்பு கொண்டு சொன்னார், திருச்சியிலிருந்து அந்த மாவட்டத்திலே துறையூர் என்று ஒரு ஊர் இருக்கிறதா என்று கேட்டார். ஆமா சார் இருக்கு. சரஸ்வதி என்ற பெயர் உள்ள ஒரு பெண், அந்த பெண் +2 பாஸ் பண்ணிருக்க, மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள். ஏழ்மையின் காரணமாக, நான் ஏற்கனவே சொன்னல, உங்களை விட புத்திசாலிங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம படிக்காம இருக்கிறாங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை தயவு செய்து நழுவ விடாதீர்கள் என்று அந்த பெண் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள். ஆனால் அவங்க அம்மா அப்பாவால் படிக்க வைக்க முடியல. அது மட்டுமல்ல, 16-17 வயது நிரம்பிய அந்த பெண்ணிற்கு 37 வயது நிரம்பிய தாய் மாமாவை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைப்பதற்கு முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். அது குழந்தை திருமணம் அல்லவா? அந்த சட்டப்படி தப்பு இல்ல. அதை நிறுத்தி பெற்றோர்களிடம் எடுத்து சொல்லி அந்த பெண் படிப்பதற்கு ஏதேனும் உதவ முடியும் என்றால் செய்யுங்களேன் என்றார். நிச்சயமாக சார் வச்சுட்டார். இப்படிதான் பேசுவார். டிஎஸ்பி முசிறில இருந்து அங்க வரணும் துறையூருக்கு, அப்பெல்லாம் சப்டிவிஷன் முசிறி, இப்ப எப்படின்னு தெரியல. இன்ஸ்பெக்டர்லாம் வர சொல்லிட்டு இதை போய் எடுத்து சொல்லுங்கப்பா, இது சட்டப்படி தப்பு, 16-17 வயசுல எல்லாம் பண்ணா அது குழந்தை திருமணம்,
நான் அங்கே வந்துடுறேன் திருச்சியிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போய் அந்த பெற்றோர்கள்ட்ட எடுத்து சொன்னாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. காரணத்தோடு இந்த பதிவு இல்லை சார், வறுமை தான் காரணம். அங்கே பாருங்கள், ராத்திரியெல்லாம் படிக்கணும், கல்யாணம் வேண்டாம்னு அழுது அவன் முகம்லாம் செவந்து போய் கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு பாருங்கள். சட்டப்படி தப்புனா நாங்கள் நிறுத்திடுறோன்னா அந்த அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க. நான் போய் இறங்குறேன். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ என்னம்மா படிக்கணும் அப்படின்னு. திருச்சியில் உள்ள ஒரு பெரிய பெண்கள் கல்லூரியை சொல்லி அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு. அந்த முதல்வரை எனக்கு தெரியும். நான் அங்கேருந்த ஒரு ஃபோன் பண்ணேன். சார் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேறு கேட்குறீங்க, 4 மணிக்கு கொடு, எல்லாம் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறேன் சார், ஒரு 3 மணிக்கு வர சொன்னீங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு விமன் டிஎஸ்பியை கூட போட்டு அனுப்புகிறோமா, நான் சொல்கிறதுக்காக மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் அந்த பொண்ணு, அதுக்காக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார். நாங்கள் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அனுப்புறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உங்கள் அம்மா அப்பா நிறுத்திட்டாங்க, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன், பிடிச்ச காலேஜில். பொண்ணுகிட்ட எனக்கு ஒரு சந்தேகம்னா, என்ன சார்னு கேட்டு, உனக்காக ஜனாதிபதி மாளிகையில் டெல்லியிலேருந்து அதுவும் அப்துல் கலாம் சார் பேசினாரே, எப்படிமான்னு. அதுவா சார், அது சொன்னது அப்படியே சொல்கிறேன். ஒரு எங்கேயோ ஒரு கல்லூரியில், பெண்கள் கல்லூரியில் இதை பதிவு பண்ண ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. இதில் பார்க்காதவர்கள் கேட்காதவர்கள் இருப்பீர்கள் என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன். உடனே 8வது படிக்கும்போது என்னை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு. அப்போ அப்துல் கலாம் சார் ஜனாதிபதி இல்லை சார், அணு விஞ்ஞானி, இதை மாதிரி அங்கே பேச வந்திருந்தார். பேசி முடித்தோடனே கேள்வி கேட்க சொன்னார். எங்கள் டீச்சர் எங்களெல்லாம் அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. 10 பேர் இந்த ஸ்கூல்லேருந்து போயிருந்தோம். அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். அங்கே போனப்போ நான் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்டேன் சார், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அவர் எந்திரிச்சு வந்து மைக்கு கிட்ட எஜுகேஷன் 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 3 தடவை சொல்லிட்டு உட்கார்ந்தார் சார். அன்றைக்கு எடுத்த புத்தகத்தை கீழே வைக்காம படிச்சு நான் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா அப்பா படிக்க வைக்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சார். ராத்திரி எல்லாம் அழுதேன். பக்கத்துல இருந்த விமன் டிஎஸ்பி கேட்டாங்க, என்னம்மா செஞ்சேன்னு கேட்டாங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தாரு. அதில் அவர் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. இப்போ அவர் ஜனாதிபதி ஆயிட்டாரு. சும்மா அடிச்சு பார்ப்போமேன்னு அடித்தேன் சார். அந்த பொண்ணு சொன்னது, வாக்கிங் போயிட்டு வந்தவர் அவரே எடுத்துட்டாரு சார். என்ன வேணும்னு கேட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னதை சொன்னேன், இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க சார். இதோட முடிச்சிருந்தா கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். 9 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே அட்லாண்டா நகரத்திலே நடக்கிற பெட்னா என்ற 5000 தமிழர்கள் ஒன்று சேருகின்ற கூட்டத்திலே விஐடி வேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்களும் வெள்ளூர் விஐடி காலேஜ் நானும் உரை நிகழ்த்துவதற்காக சென்றிருந்தேன். நான் பேசி முடித்துவிட்டு கீழே வந்து அமர்ந்தேன். ஒரு பெண் மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னு பர்மிஷன் கேட்குது. அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பொண்ணு சொல்லுது, நான் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறேன், சத்யாநாதெல்லாம் எங்களுக்கு சிஇஓ, அவருக்கு கீழே 1000 பேர் வேலை பார்க்குறோம், அதில் நானும் ஒன்று. என்னுடைய ஒரு மாதம் சம்பளம் 5000 ரூபாய். இவர் தான் என்னுடைய கணவர். பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், என்னை விட குறைச்சலாக சம்பளம் வாங்குறாரு, 3 லட்ச ரூபா தான் வாங்குறாரு. இதெல்லாம் ஏமா சொல்கிறேன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்குறாங்க. இந்த பெண் சொன்னால், ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறினார். 2ஆம் தரமாக வாழ்க்கைப்பட்டு ஒரு கிராமத்திலே அடுப்படியிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த மேடையில் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அருண், அவங்க பிடிஏல உள்ள அத்தனை பேரும் எல்லாரும் மேலே உட்கார்ந்தாங்க, இறங்கி கீழே போனாங்க, நான் உட்பட. இப்போ நாங்கள்லாம் மேடைக்கு அழைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. என்ன காரணம் தெரியுமா? ஏன் படிக்கணும்? கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற உதாரணங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் மேடைக்கு அழைக்கப்போ ஒரு 15 பேர் வந்து என்கிட்ட பிரைஸ் வாங்க போறாங்க. அவங்கெல்லாம் ஏன் மேடைக்கு அழைக்கப்படுறாங்க? பணக்காரர்கள் என்பதாலா? அல்ல. வேறு என்ன காரணம்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி.
எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். ஜாதி மதம் குலம் ஏழை பணக்கார ஒன்றும் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா அறிவுள்ளவனா இருந்தா உன்னை மேடைக்கு வான அழைத்தே ஆக வேண்டும். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால உன்னை மேடை கூப்பிடும். யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் ரெக்கக்னைசேஷன் வேணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் ஷால் போத்தப்படணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் பூச்செண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாருமே பெரிய ஆளா இருக்கணும், சமுதாயத்தில் ஒரு ரெக்கக்னைசேஷன் வேணும்னு நினைக்கிறோம். எப்படி வரும்? மேடைக்கு வர்ற பிள்ளைகள் 10 பேர், மேடைக்கு வராத இருக்கின்ற பிள்ளைகள் 1000 பேர். அத்தனை பேருக்கும் ஒரே வாய்ப்பு தானே. ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் எதுவோ செய்கிறார்கள் அல்லவா. நம்மால் முடியாது என்று நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். அதற்கு தேவை என்ன? அடிப்படை கல்வி. படிக்காதவன்லாம் பெரிய ஆளா இருக்கான்னு யாராவது சொன்னா யாருன்னு சொல்லுன்னு கேளுங்க. காமராஜர்மா, எம்ஜிஆர்மா, ஒரு 10 பேர் சொல்லுவான். அதுக்கு மேல சொல்றதுக்கு பேர் இருக்காது. ஆனா படித்தவர்கள் பல கோடி பேர் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 பேர்ல நீ ஒருத்தரா இருக்கணும்னா அவங்களே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு படிச்சாங்கன்னு தெரியாது. இவன் உதாரணத்துக்கு மட்டும் அதை சொல்லுவான். அதை கேட்டு ஏமாந்து போய்விடாது. இந்த கல்வி ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே முறையான வழியிலே செல்வத்தை சம்பாதித்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த கல்விதான். அதை இளைய பிராயத்திலே நீங்கள் படிக்கவில்லை என்றால் பின்னால் படிக்க இயலாது. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை சொன்னது இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த மேடையிலே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி நான்லாம் படிக்க முடியலடா, எப்பாடுபட்டாவது உன்னையும் தம்பி தங்கச்சியெல்லாம் நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா பெரிய உத்தியோகத்துக்கு போறது மட்டும் இல்லடா, நீ உலகத்துல எங்க போனாலும் எது ஒன்றுகிட்டே இருந்து போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை இல்லைவா சொல்றது அப்போ வச்ச. நம்மளும் படிப்போன்னு நான் படித்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? காவல்துறை உயரதிகாரியாக ஆனேன், அது வேறு. பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. இப்ப கூட கேட்டாங்க அவங்க பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துல, காவல்துறையில இருந்தீங்க, இப்ப பேச்சாளரா, நாடறிந்த பேச்சாளரா இருக்கீங்க, எது சார் பிடிக்கும்னு கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட பதில் வேற மாதிரி சொன்னேன். அதை ஒத்த பதிலை இப்போது சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஏன் இதை பதிவு செய்யறேன்னா, எது போனாலும் கல்வி மட்டும் போகாதுன்னு அப்பா சொன்னாங்களே அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராய் நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய பதக்கங்கள் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். இதாங்க கல்வி. வேற என்ன வேணும் உங்களுக்கு? சிந்தித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா? அப்ப இந்த கல்வி ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒழுங்கா படிக்கணும், அறகுறையா படிக்கிறது இல்லை. படிச்சதை சொல்ல தெரியணும். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வள்ளல் யாருக்கும் அரிதுங்கிறார் வள்ளுவர். சொல்லக்கூடிய சொல்ல கேட்கிறவங்களுடைய மனதில் பதிய வைக்கிற மாதிரி பயப்படாம ஒருத்தன் மேடையில பேசுறான்னா, ஒரு ஆசிரியர் அப்படி பேசினால் அவரை விட புத்திசாலி உலகத்தில் இல்லைன்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கல்வி கடைசி வரை வாழ்க்கையிலே தொடர்வது இந்த அறிவுதான். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்கிறார் வள்ளுவர். ஒரு பெரிய கோட்டையை போல இருந்த அரணாக உன்னை பாதுகாப்பது உன்னுடைய அறிவு. அந்த அறிவு கல்வியில இருந்தாண்டா வருதுங்கிற. அப்துல் கலாம் சார் தனக்கு பிடிச்ச திருக்குறளை தான் சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. அப்போ இந்த கல்வி மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ நம்பிக்கையோடு வாழ முடியும். ஒரு 5000 கோடி பணம் வச்சிருக்கிற ஒரு பெரிய பிசினஸ்மேன் பிளைட்ல என்னோட வந்தார். அவர் என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசினார். நாங்கள்லாம் படிக்கிறப்பெல்லாம் நீங்கள் இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் சார்னாரு. என்னடா இது இவ்வளோ பெரிய மனுஷன், நம்ம அவரை பார்த்து வியந்து நிற்கிறோம், இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நான் நினச்சேன்.
ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், நான் தொட்ட பிசினஸ் பூரா எனக்கு வெற்றி சார். பல கோடிகள் ஜீரோல இருந்து ஹீரோ ஆயிருக்கேன் சார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய குறை உண்டு சார். என்ன சார் அப்படின்னு? பெரிய குறை சார் அப்படின்னு. சொல்லுங்க அப்படி. நான் படிக்கல சார். ஒரே ஆச்சரியம் எனக்கு. கண் கலங்கிட்டாரு. இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களே சார், ஏன் சார் நீங்க படிக்கலன்னு வருத்தப்படுறீங்க? நான் படிக்கலைங்கிறதுக்காக இப்ப கண் கலங்கல சார், அது எனக்கு பெரிய வருத்தம். என் பிள்ளையும் படிக்கல சார். பிள்ளை என்ன சார் பண்ற? ஒரு பிள்ளை சார். இப்படியே சொல்ற, ஒரே பையன் சார், எல்லாமே பண்ணி கொடுத்தேன் சார், படிக்கல சார். இந்த இடத்துல ஒன்றை சொல்லுகின்றேன், பெற்றோர்கள் ஏன் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் படிப்பில்லை என்ற. 150வது ஆண்டு விழாவுக்கு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு நான் திருச்சி எஸ்பியா இருக்கும்போது அப்துல் கலாம் அவர்களும் விமான நிலையத்திலிருந்து ஜான் பிரிட்டோ அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் இருந்தார். அவரு, நான், கலெக்டர் 3 பேரும் ஒரே கார்ல அழைச்சிக்கிட்டு போறோம் சென்ட் ஜோசப் காலேஜுக்கு. அப்ப அப்துல் கலாம் சார் பேசிட்டே வந்தார். அவர் கேட்டார், கலெக்டர்கிட்ட கேட்டாரு, ஏன் சார் நீங்க எஸ்பி எல்லாம் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்களேன், ஏன் சார் பணம் பணம் மட்டுமே ஓடுறாங்க? பணம் சம்பாதிக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை, அதை விட முக்கியம் அந்த பிள்ளைங்களுக்கு கல்வி இல்லையா சார்? அதெல்லாம் யார் சார் சொல்றது? நீங்களாம் சொல்லுங்க சார், படிச்சவங்க அப்படின்னாரு. கலெக்டர் சொன்னார், இல்லை சார், புள்ள சரியா உருப்படாமல் போயிட்டாக்க நம்ம பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னாக்க பின்னாடி அவனுக்கு உபயோகமா இருக்குமேங்கிறதுக்காக பெற்றோர்கள்லாம் அப்படி அலையிறாங்கன்னு. உண்மையிலேயே அந்த கலெக்டருக்கு ஒரே பையன், அவன் சரியா எதிர்பார்த்த மாதிரி படிக்கலைங்கிறது எனக்கு தெரியும். இதுக்காக அவர் சொன்னார். இப்போ அவர் சொன்னார், ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். பிள்ளைய நல்லா வளர்த்து விட்டீங்கன்னா அவன் பணத்தை சம்பாரிச்சுக்க போறான். ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். அவன் முட்டா பையில இருந்தானாக்கா நீ சம்பாதிக்கிற சொத்தை அழிச்சிட போறாயா, இன்னும் மோசமாயிடுவான். ரெண்டுக்குமே தேவை பணம் இல்லையே, படிப்பு தானே. போற போக்கில் சொல்லிட்டு போனார். அப்போ இந்த பெற்றோர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட பிள்ளைகளிடம் வறுமையை சொல்லி வளர்க்க கற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு காரணத்தோட நான் அந்த இடத்துல பதிவு செய்யறேன். என்னுடைய தந்தை என்னை மருத்துவராக்க வேண்டும் என்று ஆசை. எனக்கு விருப்பம் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது, அதை விட்டுருங்க. ஆனா அவங்களுக்கு விருப்பம் அது. 2 சம்பவங்களை பதிவு செய்கின்றேன். வறுமையை சொல்லி ஏன் வளர்க்கணும் பிள்ளைங்களுக்கு? பணம் இருந்தால் கூட. ஒரு நாள் சென்ட் ஜோசப் கல்லூரியில, திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில சேர்க்கறதுக்காக, அப்பெல்லாம் SSLC, நீங்க +2 படிக்கிற மாதிரி, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணங்களை உங்களுடைய நலன் கருதி பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன், வேறு எதற்காகவும் அல்ல. அழைச்சிட்டு போனாங்க. பிரின்சிபல் என் நம்பரை பார்த்தோன்னே, மதிப்பெண்களை பார்த்தோன்னே, உனக்கு அட்மிஷன் தர்றேன்ட்டு. பக்கத்தில் ரெக்டர்னு ஒருத்தர் உட்காந்துருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல எண்ணத்தோட சொன்னார். எந்த ஊரான்னு கேட்டேன். நான் சொன்னேன் தஞ்சாவூர் அப்படின்னு. தஞ்சாவூர்லேருந்து எப்படா திருச்சியில் படிப்பேன்? இல்லை சார், நான் பிளேக் ஹை ஸ்கூல் தஞ்சாவூரில் தான் படித்தேன், கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் தான், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. போதலூருங்கிற கிராமத்துலேருந்து அந்த பக்கம் ட்ரெயினில் போய் படித்தேன், வெஸ்ட் சைடில். இப்போ ஈஸ்ட் சைடில் வந்தாக்க திருச்சி சார், 2க்கு நடுப்புற எங்கள் ஊர் இருக்குது. ட்ரெயினில் டெய்லி படிச்சிருவேன். அப்படியெல்லாம் படிக்க முடியாது. இந்த காலேஜ் மிகப்பெரிய ஆட்கள்லாம் படிக்கிற காலேஜ். நீ ஏதோ மார்க் வாங்கியிருக்கா தர்றேங்கிறாரு பிரின்சிபல். நீ ஹாஸ்டலில் தங்கினா தான் உனக்கு சீட்டுன்னு. எங்கள் அப்பாவால் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 300 ரூபாய் எடுத்து, நெல் போட்டு 300 ரூபாய் எடுத்து என்னை அழைச்சிக்கிட்டு காலேஜில் சேர்க்கறதுக்கு பெரிய கனவோடு வந்தாங்க. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், வேண்டாப்பா இங்கே படிக்க வேண்டாம். எங்கள் அப்பா அதே மாரி கேட்டாங்க, ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்? நாங்கள் இப்போ மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது. நிறைய உதவித்தொகை பண்ணுறது, ட்ரஸ்ட்டு, அதெல்லாம் கிடையாது. நல்ல காலேஜாக ஒரு 10 காலேஜ் தான் இருக்கும். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டாங்க. 32 ரூபான்னு சொன்னேன். அதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு எங்கள் அப்பாட்ட நான் சொல்லி, போகலாம்ப்பான்ட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்ற காரணத்தினால் மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சி வளாகத்தை பார்த்து கொண்டு வெளியேறியவன் நான். எங்கள் அம்மாட்ட போய் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, வறுமை சிறுமை இல்லைப்பா, வறுமையை கண்டெல்லாம் பயந்துராத. ரொம்ப வறுமையான குடும்பத்திலிருந்து வருகின்ற பிள்ளைகள் குறைச்ச சம்பளம், குறைச்ச ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வைக்கிற பள்ளிங்கிறதுனால இதை சொல்றேன். நல்ல பள்ளிங்கிறதுனால. நம்மகிட்ட திறமை இருக்கு, அதை மறந்துடாதரா. எந்த காலேஜில் படித்தாலும் நீ நல்லா படிச்சானா பெரிய ஆள் ஆயிரலாம். அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன்,
மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு இருக்குப்பா, அதில் 320 ரூபா என்னுடைய மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க, தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலாம், வாங்க போகலான்ட்டு போனோம். அந்த கல்லூரியில் படிக்காமல் வெளியில் வந்தேன்ல, எங்கள் அம்மா சொன்னதை கேட்டு நான் படித்தேன்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளு. எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் என்னால் படிக்க முடியாமல் கண்ணில் நீரோடு வெளியேறினேனோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி, அதே கல்லூரியிலே லாலி ஹால் என்று சொல்லப்படுகின்ற அப்துல் கலாம் அவர்கள் உரை நிகழ்த்திய லாலி ஹாலில் 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று இது மாதிரி உரை நிகழ்த்தி இருக்கிறேன் என்றால் கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நினைத்துப்பார். என்னை அழைச்சிட்டு சரபோஜி காலேஜில் சேர்க்கறதுக்கு போறாங்க அப்பா. நிறைய பேர் டாக்டர் கனவோட அங்கே இருப்பீங்க, வறுமையை சொல்லி வழங்கன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு போய் நின்றுச்சு, பஸ் நின்னோடனே இறங்கணும். பக்கத்தில் மெடிக்கல் காலேஜ், எங்கள் அப்பா படிக்காதவங்க, இந்த காலேஜில் எப்பா படிக்க போகிறேன் நாங்கள். இது இல்லைப்பா, நடந்து போனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே இடிஞ்ச கட்டடம் மாதிரி இருக்கும், மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரி, அதில் தான்ப்பா படிக்கணும். இது மெடிக்கல் காலேஜ்னு. டாக்டர் ஆகணுங்கிற கனவுல அப்பாவுக்கு கையில் காசு இல்லைன்னாலும் உங்கள் அப்பாலாம் மாதிரி. ஆனாலும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தம்பி நீ இங்கேயே நின்றுப்பா, உன்னுடைய மதிப்பெண்களுக்கு உனக்கு டாக்டர் சீட்டு வாங்க முடியும், என்கிட்ட பணம் இல்லைடா, சென்ட் ஜோசப் காலேஜிலே சேர்க்க முடியல, மெடிக்கல் காலேஜில் எப்படி சேர்க்க முடியும்? இங்கே நிற்க வச்சுட்டு போய் மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு கண்ணில் நீருடன் அப்படியே வந்தாங்க. இந்த செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்டா, உன்னதான் டாக்டர் ஆக்க முடியல, மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்னு அவங்க சொன்ன வாசகம். ஆடி போய்விட்டேன். ஒரு ஏழை விவசாயிக்கு தன் பிள்ளைய டாக்டர் ஆக்கணுங்கிறதுல இப்படி ஒரு கனவா? இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் காவல்துறை அதிகாரியாக ஆன பிறகு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம், தாத்தா இப்படிலாம் டாக்டர் ஆக்க முடியல, கையில் காசு இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்கம்மா. மெடிக்கல் காலேஜ் செவுத்தை தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி உன்னை படிக்க வைக்க முடியுது நல்ல பள்ளிக்கூடங்களில், நீ எல்லாம் நல்லா படித்தா பெரிய டாக்டர் ஆகலாம். இப்போ விட அப்போல்லாம் டாக்டர்னா பெரிய கனவு. பிள்ளைகளும் படித்தார்கள். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடை தும்பர் வள்ளுவர். ஒரு பிறவியில படிச்சுட்டா 7 பிறவிக்கு தொடரண்டாம் பாரு. எப்பறான்னு பார்த்தா இப்படிதான். இன்று என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை வறுமையின் காரணமாக அன்று மனதிலே ஏற்படுத்திய தாக்கமே ஒழிய வேறல்ல. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு வறுமையை சொல்லி வளருங்கள்னு. இதெல்லாம் ஏன் இப்ப சொன்னேன்னா, தமிழ்ல உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதுக்கு காரணம், நான் உலகம் முழுவதும் பேசுவதற்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நிறைய புத்தகங்களை படிப்பவன். இந்த இடத்துல இருந்து ஆங்கில பள்ளியிலே ஒன்றை சொல்லுகிறேன். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தாய்மொழி தமிழுக்கு நிகர் உலகத்திலே எந்த மொழியும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் அவசியம், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், உலகம் பூரா பேசுற மொழி, மாற்று கருத்தே இல்லாதவன் நான். ஆனால் வாழ்வதற்காக தமிழ் மொழியை படியுங்கள். அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம். ஏனென்றால் அது நம்ம தாய்மொழி, உலகத்திலேயே மூத்த மொழி. இந்த இடத்துல இப்படி சொல்றதுக்கு காரணம், அருமை மாணவ செல்வங்களே, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ் மொழிக்கு நிகர் வேறு இல்லை என்று ஏன் சொன்னேன்னு தெரியுமா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிடா. சொன்னவன் தமிழன். அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில சொல்றான், பிச்சை எடுத்தாவது படிடான். ஹூஸ்டன்ல ஒரு பள்ளிக்கூடத்துல பேசுறதுக்காக போயிரு. இப்ப என்னை அழைத்து வந்த மாதிரி பிரின்சிபல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. ஆங்கில பள்ளி, அங்க ஆங்கில உரை. உள்ள நுழையும் போது ஒரு பெரிய ஆர்ச் இருந்துச்சு, அதுல படிச்சேன். வாட் we have learned is like the handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருந்தாங்க. 2 அடி உள்ள போயிட்டேன்.
இது எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்ட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு பின்னால வந்து படிச்சா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் எழுதியதை அமெரிக்க பள்ளியிலே, ஆங்கில பள்ளியிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி போட்டு தமிழை பெருமைப்படுத்துகிறார். 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். அதை வந்து ஐநா சபையில் எழுதி போட்டிருக்காங்கிறத அப்துல் கலாம் சார் வரைக்கும் போய் பேசிட்டாரு, எல்லாருக்கும் தெரியும். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே ஜப்பானிய மொழியிலும் தமிழிலும் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வேந்தர்கள் அதை எழுதி போட்டிருக்கின்றார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? யோசிப்பாரு. அது மட்டுமா, இத்தனை பெற்றோருங்க வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஏன் அவங்களுக்கு தெரியுது ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால பணத்தை விட கல்வி பெருசுறான்னு சொன்னவன் தமிழ. யோசிச்சு பாருங்க, உண்மையே இல்லையான்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன், பேச பேச வளரும். இப்போ என்கிட்ட இருக்கிற பணத்தை உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன்னா கொடுக்க கொடுக்க குறையும். இதை விட பணத்தை விட கல்வி பெருசுங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும் நினைச்சு பாருங்க. அதனாலதான் எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஊங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோன்னு பாரதி. தமிழ்நாட்டில் உள்ளவன் எல்லாரும் படிச்ச அறிவாளி, அறிவின் மூலமா அந்த நாடு இயங்குது என்று மற்றவெல்லாம் பார்த்து பொறாமப்படுற நாள் எந்த நாளோன்னாரு இன்னைக்கு அது நடக்குது. எது காரணம்? கல்வியை தவிர வேற என்ன? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்னர் பாரதிதாசன். ஏன் அப்படி சொன்னாரு? பணக்காரனா இருப்பான், நான் சொன்னல உதாரணம், புள்ள படிச்சிருக்காது, நின்றபடி விழும். ஏழை பிள்ளையா இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், உலக ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அந்த குடும்பம். திருச்சியில ஒரு சமையல்கார அம்மா, பெரிய பணக்கார் படிக்கலன்னு கவலைப்பட்டாருன்னு சொன்னல, அவங்களுக்கு ஒரே ஆசை, மேலப்புதூர்ல சென்ட் ஜோசப் ஆங்கிலோ இண்டியன் கான்வென்ட்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல தன் பொண்ணை படிக்க வைக்கணும். நான் டெய்லி போகும்போதெல்லாம், சார் என் பிள்ளைய மட்டும் அதில் சேர்த்து விட்டுறணும் சார், என் பொண்ணை மட்டும் அதில் சேர்த்து, அதில் அட்மிஷன் கிடைக்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். பெரிய புஷ்பம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவங்க. ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அம்மா சமையல்கார அம்மா, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், என்ன வண்டியை நிறுத்தி கேட்குறாங்க ஒரு அட்மிஷன், நீங்கள் தான் ஏழை பிள்ளைங்களுக்குலாம் நிறைய சேவிங்களாம்ல, அந்த பிள்ளைய மட்டும் சேர்த்துங்களான்னு. பரவாயில்லையே சார், போகிற போக்கில் ஒரு அட்மிஷனை சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வர சொல்லுங்க அடுத்த நாள். போனாங்க, அட்மிஷன் கொடுத்துருச்சு. ஒரு தடவை நான் துபாயில் பேசிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்து சீட்டில் ஃப்ளைட்டில் ஒரு பொண்ணு. நான் போய் லக்கேஜை வைக்கும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சு வணக்கம் சார் அப்படின்னு கும்பிடுச்சேன். வணக்கம்மா, என்னன்னு சார்? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலம்மா. என்னதான் சார் நீங்கள் சேர்த்து விட்டீங்க? யாரு? அந்த சமயக்கார அம்மாவோட பொண்ணு துபாயில் வேலை பார்க்குது, ஃப்ளைட்டில் வருது. நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த கல்வி படிக்கலைன்னு சொல்லி பணக்காரன் வருத்தப்படுறான் புள்ள படிக்கலைன்னு. ஏழை பிள்ளையா கஷ்டப்படுற அம்மா எப்படியாவது படிக்க வச்சிருவோன்னா அது துபாய்க்கு ஃப்ளைட்டில் பறக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம், இந்த கல்வி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் என்ற ஒற்றை காரணம் தான். சரி, படிப்பு இருக்கு, படிப்பினுடைய அருமை தெரியுது. வரும்போது சொன்னார் வைஸ் பிரின்சிபல், எல்லாருமே வந்து செல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், புத்தக படிப்பே குறைஞ்சு போச்சு. பெற்றோர்களுக்கு இதை சொல்லுவதன் மூலம் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை கடத்த முடியும் என்ற காரணத்தினால் இந்த பதிவு. அவர் சொன்னதுனால வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை,
நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கிறது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை நூலகங்களுக்கு சென்று தேடி தேடி வாசிக்க வேண்டும். ஏன்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நீ எவ்வளவுக்கு அளவு படிக்கிறியோ அவ்வளவுக்கு அளவு தாண்டா அறிவு. மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படி சொன்னாங்க பெரியவங்கெல்லாம்? எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுதான் அறிவுன்னு. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். உள்ளங்கை நெல்லிக்கனி, இதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலம் மட்டுமே நாமும் உயர்ந்து இந்த சமுதாயத்தையும் வீட்டையும் நாட்டையும் உயர்த்த முடியும். என்ன அர்த்தம்? ஏன் படிச்சா பெரிய ஆள் ஆயிடலாமா? ஆயிடலாம். எப்படி? லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest regret in your life was? The Talkshow superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days now. எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் கையில பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா பேசக்கூடிய அறிவாளி ஒருத்தன்ட்ட நீ சின்ன வயசுல செஞ்ச தப்பு என்னடான்னு கேட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லைப்ரரி நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு, நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு, ஆனா நான் படிக்காம விட்டேன் பாரு, அதாண்டா நான் செஞ்ச வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்புன்னு யாரு சொல்றா? மணிக்கணக்காக குறிப்பில்லாமல் பேசக்கூடிய ஒருத்தன் சொல்றான், நான் இன்னும் படிக்காததான் நான் செஞ்ச தப்புங்கிறான். அப்ப நம்மெல்லாம் பரீட்சை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவ மாணவிகள் பாட புத்தகங்களையாவது எப்படி படிக்க வேண்டும்? நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார் ஜெயகாந்தன். ஏன் படிக்கணும்? நல்ல புத்தகங்களை தேடி தேடி ஏன் படிக்கணும்? தயவு செய்து பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஏன் படிக்கணும் தெரியுமா? தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு விடாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். பணி நிறைவுக்கு பிறகு இப்போ வரும்போது என்கிட்ட கேட்டாங்க, ஒருத்தர் ஹோட்டல்ல கீழே வந்து இறங்கும் போது ஒரு பெரிய கல்லூரி பேராசிரியர் என்கிட்ட கேட்டார், எப்படி சார் போலீஸ்ல இருந்துட்டு காவல்துறையில இருந்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சார், தெரிஞ்சுக்கலாமான்னாரு. அவர் கல்லூரி பேராசிரியர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சீஃப் மினிஸ்டர், தமிழகத்தில் உள்ள எல்லா கலெக்டர் எல்லா எஸ்பி இருப்பாங்க. காரணத்தோட சொல்றேன், அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் எங்க சொல்றேன். அப்போ ஒரு 10 பேருக்கு மட்டும் எஸ்பிஎஸ்க்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் எந்திரிச்சு பேசினேன் ஆங்கிலத்தில். பேசி முடிச்சோன்னே சிஎம் சொன்னாங்க, மூர்த்தி, ஐ நோ தட் யூ ஆர் எ வெரி குட் ஆஃபீஸர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒன்லி டுடே ஐ கேம் டு நோ யூ ஆர் எ வெரி குட் ஆரேட்டர்னா. எல்லாரும் கை தட்டினாங்க. ஓ, நம்ம நல்லா பேசியிருக்கோம் போல் இருக்குன்ட்டு உட்காந்துட்டேன். ஆட்சிகள் மாறியது, காட்சிகள் மாறியது. மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்துட்டாரு. நான் திருச்சி எஸ்பி, ஆஷிஷ் வச்சானின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர், 2 பேரும் இதே மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் கூட்டத்துக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கோம். ஒரு 7 பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதில் எனக்கு கிடைச்சிச்சு. அன்னைக்கு ஒரு முடிவோட இருந்த தமிழில் பேசணும். நார்த் இந்தியன் ஆஃபீஸ் எல்லாம் தமிழில் பேச மாட்டாங்க. கலைஞர் முதலமைச்சர் காரணத்தோடு இந்த பதிவு. நான் எந்திரிச்சு தமிழில் பேச ஆரம்பித்தேன். பேனாவில் எழுதிட்டு இருந்தவர் அப்படியே பேனாவை வச்சுட்டு இப்படி கண்ணாடியை திருப்பி பார்த்தாரு. 10 நிமிஷம் பேசிட்டு உட்கார்ந்தேன். பக்கத்தில் ஸ்ரீபதி ஐஏஎஸ்னு சீஃப் செக்ரட்டரி மைக்கை வாங்கி சொன்னார், கலிமூர்த்தி தமிழ் நல்லா பேசுகிறப்பா அப்படின்னாரு. உடனே கலைஞர் அந்த மைக்கை வாங்கி சொன்னார், அப்படி சொல்லக்கூடாதியா, நல்ல தமிழ் பேசினாருன்னு சொல்லு அப்படின்னு. தமிழ் நல்லா, நல்ல தமிழ், இது மாதிரி தான் கை தட்டினாங்க. உடனே நான் நினச்சேன், ஓஹோ நம்ம பேசுகிறோம் போல் இருக்கு, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களெல்லாம் விட்டு வைக்கிறது இல்லை, பேசணும்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் சொன்னாங்க, ஆகா
இங்கே போய் பேசணுன்னா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் நிறைய பேர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் உட்காருவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பேசணுன்னா இன்னும் உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கணும். நல்லா சொன்னார் ஒருத்தர், ஆசைப்படுறதை அடைய முடியாது சார், எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை தகுதியாக்கிக்கிறீங்களோ அதை தான் அடையலான்னாங்க. உடனே எஸ்பி ட்ரிச்சியாக இருக்கும்போது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் தமிழ் எம்ஏ சேர்ந்தேன். ஏன்னா தமிழ் மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தால் தான் பிஹெச்டி தமிழ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனே போட முடியும். தமிழ் எம்ஏ படித்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். தமிழ் யூனிவர்சிட்டியில் போய் பிஹெச்டி தமிழில் படிக்கிறதுக்கு பதிவு பண்ணேன். அப்போ அங்கே இருந்த துணைவேந்தர் சொன்னார், சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் தமிழ் அப்போல்லாம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் ஏன் சார் பிஹெச்டி படிக்க வரீங்கன்னு. இந்த கதையெல்லாம் வேண்டாங்க, நான் படிக்கணும், என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கன்னு. 3 வருஷம் படித்தேன். படித்து டாக்டர் வாங்கினோன்னா, ஆஹா நம்ம டாக்டர் ஆகிட்டோம், பிஹெச்டி வாங்கிட்டோம், இன்னமும் நம்ம தான் பெரிய ஆள், இதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் போனால் அங்கே நமக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிஹெச்டி இருக்கு. என்னடா இது, இங்கேயும் ஜெயிக்க முடியாது போல் இருக்கு, ஜெயிக்கணுமே, போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு வந்துட்டோமே. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஏன் உங்களெல்லாம் இப்போ படிக்க சொன்னேன் தெரியுமா, பிள்ளைங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுங்கன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது என்று தெரிந்து 3 ஆண்டுகள் புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன், உங்கள் முன் இருக்கின்றேன். இப்போ பிள்ளைங்களை ஏன் படிக்க வைக்கணும்னு சொல்லி சார் புத்தகம் படிக்கிற பழக்கம் போச்சுன்னு சொன்னாரு. ஏன்னு தெரியுதா? கல்வி படிப்பு இதனுடைய அருமை பூரா தெரிஞ்சிருச்சு. சரி, வாழ்க்கையில ஜெயிக்கணுமே என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லித்தாருங்கள், பிள்ளைகளும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய பிள்ளைங்களா உட்கார்ந்துருக்கீங்க, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். சொல்றது யார் தெரியுமா? விவேகானந்தர். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ் உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். நீ எதை கேட்கிறியோ அதை தாண்டா வாழ் உனக்கு தருது, அதனால பெருசா கேளு. பெருசா கேட்கறதுல என்னங்க கஷ்டம்? பெருசா சிந்திக்கிறதுல என்ன கஷ்டம்? பிள்ளைகளை பெரிதாக கனவு காண சொல்லுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்காக, சாதிப்பதற்காக, ஏதோ பிறந்து விட்டோமே என்று வாழ்வதற்கு வாழ்க்கை அல்ல. இனி ஒரு முறை பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. பாரதி அழகாக சொல்லுவான், தேடி சோறு நிதந்தென்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. 1 to 5 சொல்லுவேன். பாரதி என்ன சொல்றாரு? சாதாரணமா பிறந்து வளர்ந்து செத்து போறது இல்லடா வாழ்க்கை, வயசாயி. எது வாழ்க்கை? பிறந்த அத்துணை பேரும் வாழ்க்கையிலே எதையேனும் சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும். சொன்னவன் சாதிச்சான். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன்னா, சாதிச்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு யார் சொல்றா? பாரதி சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் பாரதி? சாதிக்கணும்னு சொல்லிட்டு. பிறந்தோம் வளர்ந்தோங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்னா 1 to 5 படிக்கிறது, ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட்ல ஒரு வேலைக்கு போறது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, 2 குழந்தைகளை பெற்றுக்கிறது, ஒரு 3 bedroom வீடு, ஒரு 4 wheeler காரு, அதையும் பேங்க் லோன் போட்டு இஎம்ஐல வாங்கிக்கிறது, 5 digitல ஒரு சம்பளம் 20,000 60,000, கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே செத்து போறது. இதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது, சாதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல்னா. அப்படி மானிடராக பிறக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிக சாதாரணமாக வாழ்ந்து இறந்து விடாதீர்கள். அப்போ எண்ணம் பெருசா இருக்கணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். எப்போ?
மைண்ட் பவர். பெருசாகணும்னு நினைக்கணும். இப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்ச ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள சம்பாரிச்சு வாழ்ந்தா போதும்னு நினைக்காம ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஐஎஃப்எஸ்ன்னு சொன்னோன்னு ஒன்று சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் காலேஜ் காட்டான்குளத்தில் பேசுறதுக்காக போயிருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், லேடி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஜெபின், அபினவ் ஜெபின்னு பேர், உட்கார்ந்தாங்க. நான் ஃப்ளைட் லேட்டு, நான் பேசுகிற நேரத்துக்கு தான் உள்ள நுழைஞ்சேன். எனக்கு முன்னால் அந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க. நான் உள்ள நுழைஞ்சோன்னே என்னை பற்றி பேசுகிறாங்க. பெரிய ஆச்சரியம், இந்த அம்மா நம்ம பார்த்ததே இல்லை, இவங்க நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் உட்கார்ந்தேன். அற்புதமாக பேசினாங்க. பேசி முடிச்சோடனே அவங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்தவர் எந்திரிச்சு போய் அந்த அம்மாவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து சேரில் உட்கார. அப்போதான் எனக்கு தெரியும், முழுவதுமாக பார்வையை இழந்த அபினவ் ஜெபின் என்ற பெண் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் இருந்தால் சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணி ஐஎஃப்எஸ் செலக்ஷன் ஆகி இந்திய தூதரகத்தில் இன்றைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களால ஏன் முடியாது? ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்களால. பெற்றோர்கள் யோசியுங்கள், ஏன் உங்க பிள்ளைங்க முடியலங்கிறத யோசிங்க. அந்த பொண்ணால எப்படி முடிஞ்சுங்கிறத பாருங்க. அந்த பெண்ணுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல உன்னை பதிவு செய்யறேன். காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்போ உங்ககிட்ட சொன்ன, நீ என்னவாக வேண்டும் நினைக்கிறாயோ அதுவாகவே ஆயிரலாம், பெருசா என்னென்ன அப்படின்னு சொன்ன, நீங்களும் கை தட்டினீங்க. ஏன் அதை சொன்ன? whatever a mind of a man can conceive and believe he can achieve-ங்கறான் நெப்போலியன் ஹில். when you really want something the universe always conspire in your favor-ங்கற அல்கெமிஸ்ட்ங்கற புத்தகத்துல பவுலோ கவுலோ சொல்றான், உனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி உன்னுடைய மனம் உள்வாங்கிடுச்சுன்னா அது நடந்தே தீருங்கிறான். சத்தியம், உண்மை, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் அதுதான். பிள்ளைங்களை பெருசாக கனவு காண சொல்லுங்கள், பெருசா நினைக்க சொல்லுங்க. நம்மளால முடியாதுன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அது நினைச்சா அதற்குரிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். இப்போ நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரி ஆகணும்னு என்னுடைய ஆசை. என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பன், அவனுடைய ஆசை என்னன்னு தெரியாது. ஒரு ஹிண்டு பேப்பர், ஒரு ஊருக்கு ஒரு பேப்பர் ட்ரெயினில் தூக்கி போட்டுட்டு போவோம். காலையில் போய் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு லைன் விடாமல் படிப்போம். 2 பேரை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மன்னர் சரபோஜி அரசு கல்லூரிக்கு நடந்து போவோம். போகிற வழியில் எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும். எனக்கு எஸ்பி ஆகணும்னு ஆசை, அவனுடைய ஆசை எனக்கு தெரியாது. தினம் அந்த இடத்துல நின்று பெரிய மீசை வச்சுக்கிட்டு திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பி, நான் சொல்றது 1967-68, 1967-68, அவரை பார்க்காம நான் காலேஜுக்கே போனதில்லை. இப்போ மூணாறு டு மெரினா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தக வெளியீட்டு விழா இப்போ தான் நடந்துச்சு. அதில் என்னை பற்றியும் ஒரு பக்கம் எழுதியிருக்காரு. ஏன் எழுதியிருக்காருன்னு இப்போ நான் சொன்னேன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது 2 பேரும் நின்று பார்க்கும்போது ஒரு நாள் காரை நிறுத்துறாரு. நான் அப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஏய் இங்கே வா, 2 பேரும் காலேஜுக்கே போகிறது இல்லையா, ஏன்டா அங்கே நிற்கிற அப்படின்னு. சார் உங்களை பார்க்கறதுக்காக. நீ என்ன பார்க்கறதுக்காக? என்ன எதுக்குடா பார்க்குறேன்னு. சார் உங்களை மாதிரி ஆகணும்னா நான் என்ன செய்யணும்? என்ன மாதிரி ஆகணுமான்னு கதவை திறந்தார். 2 பேர் பயந்துட்டோம். இறங்கி முதல்ல ஒரு தட்டு தட்டி கொடுத்து, வெரி குட், பெருசாக திங்க் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட பெருசாக திங்க் பண்ண சொல்லி பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னு உடனே சொன்னார், ஒழுங்கப்படி, கிரவுண்டில் போய் மீதி நேரத்தை பூரா கிரவுண்டில் செலவு பண்ண, என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி நீ போலீஸ் ஆஃபீஸரில் ஆயிடலான்ட்டு போயிட்டு. என் ஃப்ரெண்டும் பக்கத்துலேயே கேட்டுக்கிட்டு இருக்கான். போனோம், படித்தோம், நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும், எனக்கு கிடைச்சிருச்சு, என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல. அவன் அதை பற்றி கவலையே படலை. எப்போ பார்த்தாலும் இண்டு பேப்பரை படிப்பான், இல்லைனா போய் லைப்ரரியில் உட்காந்துருப்பான். இப்போ தானே உங்களுக்கு லைப்ரரியோட அருமையெல்லாம் சொல்கிறேன் சார், சொன்னதுனால அந்த புத்தகத்தை பற்றி சொன்னேன். எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்காந்துருப்பான். 2 பேர் போனேன். நான் சொன்னேன், அவன் இன்டோரில் அதிகமாக இருக்கு, நான் அவுட்டோரில் அதிகமாக இருக்கேன். போலீஸ் ஆஃபீஸர் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல, அவன் கவலையே படல. பயிற்சியெல்லாம் முடித்து பல இடங்களில் பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வெல்லாம் பெற்று என்கவுண்டர்லாம் பண்ணி நல்ல போலீஸ் ஆஃபீஸர்னு பேர் எடுத்து பிரசிடென்ட் மெடல்லாம் வாங்கி, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய ஏழை தாயை அழைத்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்று அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடி புகுந்தவன் நான்.
இது எனக்காக சொல்லல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னிடம் கைகுலுக்கினான். அப்புறம்தான் எனக்கு புத்தகத்தோட அருமையெல்லாம் தெரிய வந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட எடுத்து பேசிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜில் படித்த ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்களால கலெக்டரா எஸ்பி ஆக முடியும்னா உங்க பிள்ளைங்களை ஏன் உங்களால வளர்க்க முடியாது? உங்க பிள்ளைங்களால ஏன் ஆக முடியும்? பெண்ணினுடைய பெருமையை பத்தி சொன்னேன். ஆண்களால் செய்ய முடியாத செய்யறவங்க பெண்கள்னு சும்மாலாம் சொல்லல. ஏன் சொன்னேன்னு கேளுங்க. யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். என்ன அர்த்தம்? உங்களுடைய தகுதி உங்களுடைய ரிசல்ட்டை வச்சுதான் முடிவு பண்ணப்படுது. நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் யாரும் கவலைப்பட மாட்டான். மார்க் வாங்கியிருக்கியா? இல்லைன்னா அந்த பக்கம் போவோம். ஏன்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. ஜெயிப்பவர்களை கொண்டாடுவதும் தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக இயற்கை. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். என்ன செய்யணும்? அதுக்கு வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் இப்ப பெண்கள்னு சொல்லிட்டு இதை சொன்னா, அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே காரணத்தோடு இந்த பதிவு பெண்களுக்காகவே, இந்த பதிவு பெண் பிள்ளைகளுக்காகவே. 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? 4வது முறை தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தலைமையிலே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் துப்பாக்கி நல்லா சுடுற 2 பேரை செலக்ட் பண்ணி, அப்பெல்லாம் 30-60 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்றேன். 6 ரவுண்டு துப்பாக்கியால சுடணும். 50 கஜ தூரத்துல டார்கெட் இருக்கும். பிஸ்டல். புல்லுல அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 2 மார்க். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதனால சுருக்கமா சொல்றேன். 3 தடவை நான் தங்கப்பதக்கம் வாங்கும் போதும் அச்சுதன் நாயர் என்று ஒரு IPS அதிகாரி கேரளால இருந்து வருவார். நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட் ஆயிடுவான். கடைசி ஃபைனல் எனக்கும் அவருக்கும் தான் இருக்கும். ஏதோ ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல நான் ஜெயிச்சிருவேன். நான் அவரை ரொம்ப அலட்சியமா பார்ப்பேன். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன். வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்பதற்கு நானே உதாரணம். இதை காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். ரொம்ப அமைதியா கேட்குறீங்க. அவர் அப்படி அலட்சியமா பார்ப்பான். அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார், தலையை கீழே போட்டு போயிடுவார். 4வது முறையாக நான் போகின்றேன். இதே மாதிரி நாக் அவுட் சிஸ்டம், எல்லாரும் அவுட் ஆயிடுறான், நான் மட்டும் நிக்கிறேன். எங்க அச்சுதன் நாயர் அப்படின்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார் சார் அப்படின்னாங்க. என்னை விட வயதுல மூத்தவர். எனக்கு மகா மகிழ்ச்சி. நமக்கு போட்டியே இல்லை, கோல்டு நம்மளுது தான் அப்படின்னு நினைக்கும் போது 6 அடி உயரத்துல ஒரு பெண், அர்ச்சனா IPS என்ற பெண், கேரளாவிலிருந்து வந்து நான் தான் உங்ககிட்ட போட்டி போட போறேன், செமிஃபைனல்ல செலக்ஷன் ஆகி ஃபைனலுக்கு நான் தான் வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன் திமிரு. 3 தடவை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கோம். பொம்பளை பிள்ளை 50 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு பிராக்டிஸ் பண்றவன். இந்த பொண்ணு வந்தாலும் நம்மளை ஜெயிக்க போகுது அப்படின்ட்டு டாஸ் போடுவாங்க, கிரிக்கெட் மாதிரி. நான் டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முதல்ல சொல்றேன். ஏன்னா அந்த பொண்ணோட மனசுல ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உண்டாக்குறதா நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணை சுடுங்க அப்படின்னு இப்படி உட்காந்துட்டு நான் சுட்டேன். 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். திரு தேவாரம் சார் சொன்னார், நீ தாண்டா ஜெயிப்பா அப்படின்னாரு. நம்பி வந்து உட்கார்ந்தேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, லோட் பண்ணுச்சு, காக் பண்ணுச்சு. என்னை விட குறைவான நேரத்தில் ஒரே மூச்சு இழுத்து 6 ரவுண்டையும் சுட்டுச்சு. டார்கெட்டை போய் பாருன்னாரு. நான் போய் பார்த்தேன். அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். ஆனால் அதில் என்னன்னா,
என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருந்துச்சு. குரூப்பிங்னு சொல்லுவோம், ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்கு. அவ்வளோ ஷார்ப் ஷூட்டர். எனக்கு பயம் வந்துருச்சு. எடுத்த அடுப்புல இந்த பொண்ணு இப்படி சுடுதே அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது ஜட்ஜு கேட்டாரு, 2 பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ் போடலாமான்னு. உடனே எஸ்ன்னு நான், பெண்களினுடைய திறமை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. உடனே அந்த டாஸ் போட்டுடலாம் சார்னு. ஏன் பார்த்துட்டு நல்லா சுட்டத, தோத்தாலும் டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். தைரியம் இருந்தா வாயா சுடலாம், சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறதெல்லாம் இல்லை. இது திறமையின் அடிப்படையில் சுடுறதுன்னு எல்லாரையும் வச்சுக்கிட்டு முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஒத்துக்கிட்டேன். நான் முதல்ல சுடணும். ஜட்ஜு 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடக்கூடாது. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். வாழ்க்கையிலே அப்படி சுட்டதில்லை நான். அப்பவும் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் நீ தான் ஜெயிப்பேன்னாங்க. நம்பி வந்து உட்கார்ந்தேன். அந்த அர்ச்சனா ஐபிஎஸ் வந்து அப்படி துப்பாக்கி லெப்டால் எடுத்து ரைட்டில் வச்சு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமேதான் கிளைமேக்ஸ். துப்பாக்கியை தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு துப்பாக்கி எடுத்து தொடச்சி கொடுத்துட்டு என்கிட்ட வந்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு பதறி போய், நான் நாலமா உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ இல்லை ஜெயிச்சிருக்கேன்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? பெண்கள் எவ்வளவு தைரியசாலிகள் என்று பாருங்கள், ஆண் பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை தங்கப்பதக்கத்தை உங்களிடம் பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று. அச்சுதன் நாயர் கடைசியிலிருந்து ஏஞ்சி வர்றாரு. ஆடி போயிட்டேன். தன்னால் முடியாததை தன் பெண்ணால் முடியும் என்று நிரூபிச்சுட்டு வர்றாரு. நான் தலையை கீழே போட்டு வெளியில வந்தேன். இப்ப தெரியுதா பெண்களினுடைய திறமை, பெண்களுடைய தகுதி? ஆண்களால் முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள்னா சும்மாலாம் சொல்லல. பெண் பிள்ளைகளை தயவு செய்து படிக்க வையுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரே பாதுகாப்பு. சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசணும்னா நான் பேச ஆரம்பிச்சு கரெக்டா 1 மணி நேரம் ஆயிருக்கேன். இன்னும் 30 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க. 15 நிமிஷம் ஆசிரியர்களுக்கு, 15 நிமிஷம் பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. பிள்ளைங்களுக்கு சொன்னோன்னா பெற்றோர்கள் முகத்துல எல்லாம் பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு நல்லா நமக்கு நம்ம சொல்றதெல்லாம் அவர் சொல்றாரு. அருமை பெற்றோர்களே, மேடம் ஜெனிகோல் என்ற ஒரு உளவியலாளர், அவர் வந்து ஒரு பதிவு பண்றார். பிள்ளை பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது அப்படிங்கறத அந்த பிள்ளை சொல்லுவதை போலவே ஒரு உளவியலாளர் பதிவு செய்கிறார். எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவும் கேட்டுங்க. அந்த பிள்ளை பிறக்கும் போது சொல்லுதான், பெற்றோர்களை பார்த்து சொல்லுதான், இந்த உலகமே என்னுடைய வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். இந்த உலகத்திற்கு என்னை ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள். இந்த உலகத்திற்கு என்னை ஒரு சுமையாக பெற்றோர்களே வளர்த்து விடாதீர்கள். நாகரிகம் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தயவு செய்து என்னை நல்ல பிள்ளையாக, அறிவுள்ள பிள்ளையாக, அடக்கமான பிள்ளையாக, புத்திசாலி பிள்ளையாக, ஒழுக்கமான பிள்ளையாக வளர்த்தெடுங்கள்னு ஒவ்வொரு பிள்ளையும் அம்மா அப்பாவை பார்த்து சொல்லுதான். ஏன்? என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுதான் பிள்ளை. ஏன் அப்படி சொல்லுது? என்ன காரணம்? எந்த பிள்ளையும் உங்கள்கிட்ட பிறக்கணும்னு வரம் கேட்கல. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். உங்களுடைய குலம் தழைக்க, உங்களுடைய வாழ்வு சிறக்க, பெற்றோர்கள் என்ற பெருமையை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் பிள்ளையை பெற்றெடுத்தால் அதை ஒழுங்காக வளர்த்தெடுக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு உங்க புள்ள சொல்லுதான். யோசித்து பாருங்க எவ்வளவு உண்மைன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேங்குது புறநானூறு. பெற்று தருவதுதான் அப்பா அம்மாவுடைய வேலையா. அவனை பெரிய பிள்ளையாக்குறது யாரோட வேலையா? அப்பாவோட வேலையா. இங்கேயே பாருங்களேன், நிறைய அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டுனாலும் அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. அப்பாவுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. அவர் பணம் சம்பாதிக்கணும், அவர் பெரிய ஆளு, இதை விட பெருசு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு.
காலையில் அம்மா பிள்ளைய எழுப்பி விடணும், டீ போட்டு கொடுக்கணும், படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு புறப்பட்டு விடணும், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்கு வரணும், பிள்ளைய கொண்டு வந்து ஸ்கூலில் விடணும், இவ்வளவையும் செய்வார். பிள்ளை +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுதுன்னு வச்சுங்க, இந்த ஸ்கூலில் கூட வரும், இந்த வருஷம் கூட வரலான்னு வச்சுங்க. அப்படி வரும்போது அந்த பிள்ளைக்கு வந்து எல்லா கேமராவும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவான். அப்பா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு வருவார். நேராக வந்து அம்மாட்ட சொல்லுவார், தள்ளி நின்றுக்கிடு அப்படின்ட்டு ஃபோட்டோவில் போஸ் கொடுப்பாரு. கொடுத்துட்டு, பாத்தியா என் பிள்ளைய அப்படிம்பாரு. எந்த கிளாஸ் படிச்சிச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் அது கூட தப்பு இல்லை. புள்ள உருப்படாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னடி பிள்ளையா வளர்த்துருக்கேன்னா அதே அப்பா அந்த அம்மாவை திட்டுவார். இதுலேருந்து என்ன தெரியுது? என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இதே மாதிரி ஒரு பெற்றோர் ஆசிரியர்களுக்காக ஒரு மீட்டிங். அப்போது ஒரு வெள்ளை அமெரிக்கர் எழுந்து கேட்குறாரு, என்கிட்ட கேள்வி கேட்டார். மை டியர் இந்தியன் காப், ஒய் all Indian mothers are very much worried about their kids' education. They are ready to sacrifice anything and everything for the purpose of education. எந்திரிச்சு கேட்டாரு, இந்திய தாய்மார்கள் எல்லாரும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஏன் இவ்வளவு பெரிய தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? எதை வேணாலும் தியாகம் பண்ணி பிள்ளைய படிக்க வைக்கணும்னு எல்லா அம்மாவும் நினைக்கிறாங்களே, ஏன் சார் அப்படின்னு. நான் உலகம் பூரா போறேன், அந்த மாதிரி எதையும் பார்க்கலையே. உடனே ஒரு தமிழ் பெண் எந்திரிச்சு, பெரிய தொந்தரவா இருக்கு சார், நல்ல பதிலா சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு புரியல, கேட்குறவன் வெள்ளைக்காரன், பதில் சொல்லுங்கன்னு சொல்றது அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற தமிழ் பெண்ணு. ஸ்டேஜில் இருக்கிறவங்க சொன்னாங்க, 2 பேரும் லவ் மேரேஜ் சார், இந்த பொண்ணை நம்மளை மாதிரி பிள்ளைய வளர்க்கணுங்குது, அவன் மாதிரி வளர்க்கணுங்கிறான், ஒரு நல்ல பதிலா சொல்லுங்கன்னு என்னிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இவ்வளவுதானே விஷயம், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மை டியர் அமெரிக்கன், all Indian mothers wants their children to be better than her husband. எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய கணவனை விட புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கயா. this fellow cannot be rectified, at least we can try with our children நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே சொன்னா, you bet me with my own செப்பல்னா, என் செருப்படுத்த என்ன அடிச்சிட்டீங்கன்னா. நான் சொன்னேன், அப்படி இல்லையா, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர். தன்னை விட தான் பிள்ளை புத்திசாலியா இருக்கிறத தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுமே விரும்புதான். அதனால அதை படிச்சவங்க நாங்க திருக்குறளை, அதனால எங்க பொண்ணெல்லாம் அப்படி நினைக்குதியா அப்படின்னு சொன்னோன்னா பேசாம உட்காந்துட்டான். இதை ஏன் இந்த இடத்துல சொன்னா, தந்தைக்கு என்ன வேலை, தாய்க்கு என்ன வேலைன்னு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்கிறார் வள்ளுவர். தாயை சொல்லல, கற்றோர்கள் நிறைந்த அவையிலே பிள்ளைய வந்து பெரிய ஆளாக்குறது தந்தையோட வேலைங்கிறாரு. அதோட விட்டாங்களா? தாயையும் விட்டு வைக்கல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னா. இப்ப என்ன தெரியுது? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது யாரு? பெற்றோர்களாகிய நீங்கள் தான். இதை ஏன் இந்த இடத்துல சொன்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சா நல்ல படிச்ச பெற்றோர்களா இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாரும் இல்ல, சில பேர். பிள்ளை மட்டும் நம்மளை விட புத்திசாலியாயிரணும், பிள்ளை மட்டும் எல்லா விதத்திலையும் நம்மளை விட உயர்ந்து இருக்கணும். ஒரு பெற்றோருடைய கடமை என்ன தப்பு இல்லை. ஆனா என்ன தப்புன்னா, எல்லா பெற்றோர்களும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், பிள்ளைய ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா புள்ள ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. புள்ள நீங்க சொல்றத செய்யாது, புள்ள நீங்க செய்யறத செய்யும். உங்களால் நம்ப முடியுதா? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. புள்ள நீங்க செய்யறத தான் பார்த்துக்கிட்டு இருந்து செய்யும் ஒழிய சொல்றத செய்யாது. போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். பிள்ளைய குழந்தையா இருக்கும்போது தொட்டில போட்டு ஆட்டினீங்கன்னா அதை பார்த்து நீங்க சிரிச்சீங்கன்னா அது சிரிக்கும், நீங்க அழுதீங்கன்னா அது அழுவும், நீங்க நடந்தீங்கன்னா அது நடக்க முயற்சி பண்ணும். உண்டா இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னதை ஒரு 35 வருஷம் காவல்துறை அதிகாரியா உயர் அதிகாரியா இருந்த நான், நாடறிந்த பேச்சாளனா, இது வரைக்கும் 20 லட்சம் பேரை நேர பார்த்து 2000 கூட்டத்துக்கு மேல பேசின நான்,
உங்கள்கிட்ட ஒரே நிமிஷத்தில் என்னால் நிரூபிக்க முடியும். பெற்றோர்கள்ட்ட, உங்கள் பிள்ளைங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, எதை நிரூபிக்க முடியும்? நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கேட்குறத விட நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும்னு உங்கள்கிட்ட என்னால் நிரூபிக்க முடியும். ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பெற்றோர்கள் மட்டும் பரவாயில்லையே, எல்லாரும் தூக்கிட்டீங்க, அப்படியே வச்சிருங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கேர்ஃபுல்லாக நான் சொல்கிறத கேளுங்க. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்டுன்னு எல்லாரும் தூக்கிட்டீங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்கு. இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வச்சிருக்கணும், யாரும் எடுக்கக்கூடாது. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன், இப்போ மாற்றக்கூடாது. நான் தொட்டதை முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே ஒழிய ஒருத்தர் கூட நான் சொன்னதை செய்யல. பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இது? போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். நான் செய்யறதை தான் நீங்க செஞ்சீங்களே ஒழிய ஒரு மணி நேரமா பேசிட்டு இருக்கேன், நான் சொன்னதை செய்யலையே. அப்போ அப்பா செல்ல நோண்டாம இருந்தா புள்ள செல்ல நோண்டாது. 24 மணி நேரமும் டிவி சீரியல் பார்க்காம இருந்தா அம்மா, புள்ள டிவியில் உட்காராது. அப்பா அம்மா கெட்ட வார்த்தை பேசலைன்னா பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசாது. பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இந்த இடத்துல பிள்ளைங்கள்லாம் எங்க தவறுறாங்க? ஒரே இடம் தான். ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா, பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் கவனமாக இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் பெற்றோர்கள் நலன் கருதி இந்த பதிவு. நிறைய பேர் மேலேயும் உட்கார்ந்துருக்கிறீங்க, ரொம்ப கவனமா கேட்குறீங்க. Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and changes everything. My magical product reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த செல்போன் புரட்டி போட்டு விட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. எத்தனை பேருக்கு தெரியும்? 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 27 பேர் சேர்ந்து, வேற எங்கேயும் இல்லை இந்தியாவில், பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன பெண்களை பற்றி. பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆனதுனால டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. இரவோடு இரவாக 27 பேரையும் காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். யார? +1 +2 படிக்கிற பிள்ளைங்கள். காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலையத்தின் முன்னால் நிற்கிறார்கள். ஏன் பிள்ளையா, ஏன் பிள்ளையா, என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் புள்ள பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இப்படிலாம் இருக்கும் நீங்க நினைச்சது உண்டா? நல்ல மதிப்பெண்கள் பெற்று யூஜி பிஜி படிக்கிறதுக்கு, யூஜியில் நல்ல மதிப்பெண் பெற்று அமெரிக்காவில் நல்ல அற்புதமான யூனிவர்சிட்டியில், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பையனுக்கு கிடைக்குது. விசா அப்ளை பண்ணுறான். ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னால் விசா அப்ளை பண்ணும்போது 2 தடவை விசா ரிஜெக்ட் ஆகுது. அவனை விட குறைச்ச மதிப்பெண் வாங்கினவனுக்கு கிடைச்சிருது. அவர் ப்ரொஃபஸர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறார், சார் என்ன சார் படிக்க போகிறது கூட விசா தரமாட்டேங்கிறாங்க சார், 2 தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஏதாவது உதவி பண்ண முடியுமா? நான் சொன்னேன், அமெரிக்கன் கன்சுலேட்லலாம் விசா கொடுங்கலாம் நம்மளால சொல்ல முடியாதுங்க, நான் அமெரிக்காக்காரன், என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கு வேணா பார்த்து சொல்லுவேன், அதையாவது செய்யுங்க சார். என்னோட உள்ள ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான், நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது தஞ்சாவூர் எஸ்பியாக இருந்த ஒரு பாஸ்போர்ட்டில் சீஃப் ஆஃபீஸர், அவர்கிட்ட கூப்பிட்டு, என்னங்க படிக்கிறதுக்கு கூட விசா தர மாட்டேங்கிறீங்க, இது என்ன காரணம்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா. 3 மணிக்கு கூடுங்கன்னாரு. 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டாரு அவரே. அவனுக்கு விசா கிடைக்காதுன்னாரு. சார் என்ன சார் பரிதாபமா சொல்றீங்க?
அவங்க அப்பாட்ட எப்படி சொல்றது? இன்டர்நேஷனல் ட்ராக்கிங் சிஸ்டம்னு வந்திருக்கு. என்ன தெரியுமா அது? விசா அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட ஃபோன் நம்பர் அதில் போட்டால் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமாக ஃபோனில் செட்டிங்ஸில் போய் வெல்பீயிங்ஸ்ன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா நேற்று எத்தனை மணி நேரம் பார்த்தீங்க, இன்னைக்கு எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னு காமிக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னு அது சொல்லும். ஒரு வருஷம் படிச்சுட்டு ஃபாரினில் படிக்கணுங்கிறதுக்காக இருந்த அந்த பையன் பாதி நேரம் எதெல்லாம் செல்ஃபோனில் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துருக்கான். இவன் போனால் அங்கே இருக்கிற பிள்ளைங்களை கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு எழுதியிருக்காங்க சார்னு சொல்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபேஸ்புக்கில் இங்கே யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறதுக்கு ஜிண்டால் யூனிவர்சிட்டிக்கு போகுது ஒரு பொண்ணு, அற்புதமான பெண். அம்மா அப்பா 2 பேரும் ஸ்கூல் டீச்சர், நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அங்கே போய் பிபிஏ சேருது. ஜிண்டால் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அற்புதமான யூனிவர்சிட்டி. லா காலேஜில் படிக்கிற ஹிருத்திக், கரண், சின்கான்னு 3 பேர் பேசும்போதே அந்த பொண்ணை நான் ஏமாத்திரம் பாருன்னு சொல்லிட்டு காதலிக்கிறான். முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாள் அதை பார்க்காத அந்த பொண்ணு ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிடுது. நட்பாகிறது, காதலாகிறது, ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. தெரிஞ்சுங்க பெற்றோர்கள். ஒரு நாள் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, நீ ஆபாசமா ஒரு படத்தை அனுப்புங்கிறான். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல தயங்குவதை நான் உங்களிடம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய பிள்ளைகளினுடைய நலன் கருதி, இந்த மாணவ செல்வங்களினுடைய நலன் கருதி. குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருது. அடுத்த செகண்ட் அதை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன். ஆப்பிள் ஐக்ளவுடில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அந்த பெண்ணை சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். அந்த பொண்ணு கடைசியாக செத்து போயிடுவோமோங்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்க அப்பாவுக்கு பேசுது. காலையில் 6:30 மணிக்கு அந்த அப்பா என்னை தொடர்பு கொள்கிறார். என்ன மாதிரி அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் பேசுறாரு. போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நார்த்தில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்றோம். சுனிதா என்ற ஒரு அற்புதமான பெண் நீதிபதியிடம் அந்த வழக்கு செல்கிறது. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரை விசாரிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அவர் விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுறார், இது உண்மை என்று. அந்த சுனிதா என்ற பெண் நீதிபதி சமீபத்திலே கிருத்திக், கரண், சின்கா என்ற அந்த 3 பேருக்கும் இந்த பெண்ணை பிளாக்மெயில் செஞ்சு இந்த மாதிரி தவறா செய்து, இந்த மாதிரி தவறு செய்ததற்காக சட்டப்படி குற்றம் என்று உறுதி செய்து 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை குறித்து முதலாக தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொன்ன தெரியுமா? இந்த இன்சிடென்ட் மாதிரி 1000 சொல்ல முடியும் என்னால. இதை ஏன் சொன்ன தெரியுமா? அருமை பெற்றோர்களே, அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. உங்களுக்கு எனக்கு 30 வயசுல தெரிஞ்சது, இந்த இளைய தலைமுறைக்கு சென்சிக்கு 15 வயசுல தெரியும். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது. என்ன செய்யறது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் அந்த பிள்ளைகள். யார் அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? பிரிட்ஜ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல்னா யாருடைய பொறுப்பு? ஸ்கூல்ல இருக்கிற 30 பிள்ளைங்க ஒரு ஆசிரியருக்கு, உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை. யாருக்கு அக்கறை அதிகமாக இருக்க வேண்டும்? ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்குற பெற்றோர்களே, பிள்ளை என்ன செய்யறான் அதுலன்னு பார்க்கணுமா இல்லையா? கடலுக்கு பெரிய பிள்ளைகளை அழைச்சு கொண்டு போனா கூட தண்ணி காலில் பட்டா கையை பிடிச்சிக்கிறீங்கல்ல, அப்ப பிள்ளை என்ன செல்போன்ல பண்றான்னு பார்க்கணும்ல. பார்க்கலன்னா எப்படி? 10 வயது 5 வயது குழந்தைகள் கூட செல்போனை கொடுக்குறீங்க. ஒரு நடை பழகுகின்ற பிள்ளை மவுண்ட் ரோட்ல நடந்து போனா பத்திரமா அந்த பக்கம் போயிடுன்னு சாயந்தரம் 5 மணிக்கு விட்டுட்டு எந்த அப்பாவது இந்த பக்கம் நிற்பாங்களா? அதை விட மோசமானது இந்த செல்போன். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கெடுதல் இருக்கிறது. இதை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஒரு செல்போனை எடுக்கிறதுக்கு முன்னால சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு பேசினதை உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுடைய நலன் கருதி நல்ல ஒரு பிரின்சிபாலும் வைஸ் பிரின்சிபாலும் வச்சிருக்கீங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் சொல்லணும்னு அவங்க கேட்டாங்க.
ஒரு செல்போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் ஸ்டாப், உடனே எடுக்காதீங்க. திங்க், எதுக்காக எடுக்கணும்னு யோசிங்க. எடுத்து அம்மாட்ட பேசணுமா பேசிட்டு வைங்க. அப்படி இல்லாம 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்கலன்னா ஓசோன்ல ஓட்ட விழுந்துருங்கிற மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எடுத்த உடனே அம்மாட்ட பேசணும்ட்டு எடுப்பீங்க போனை, அதுல நோட்டிபிகேஷன் வந்து டிங் டிங்னு சத்தம் அடிக்கும். உடனே எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துட்டு அம்மாட்ட பேசலான்னு போவீங்க. யூடியூப், ஃபேஸ்புக், ஓடிடி, இன்ஸ்டாகிராம் 3 மணி நேரம் ஆயிருக்கும். அம்மாட்ட பேசுறதை தவிர பாக்கி எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஐயோ அம்மாட்ட பேசலையே. பெரியவங்களுக்கும் இது நடந்திருக்கும், சின்னவங்களுக்கும் இது நடந்திருக்கும். இது ஏன் நடக்குதுங்கிறதையும் நான் சொல்றேன் காவல்துறை அதிகாரியா. சரி, இப்போ டாப் திங்க்னு சொன்னேன். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். 8000 கோடி சொத்துக்கு அதிபதி அமேசானோட சீஃப் ஜெஃப் பிசோஸ், அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல்னு சொல்றேன். நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற என்னவெல்லாம் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்ற அதையெல்லாம் செய்தே ஆக வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். செல்போன் திரைக்கு முன்னால் 2 கண்கள் தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் அந்த செல்போனுக்கு, கம்ப்யூட்டர் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். வாயிலிருந்து வார்த்தைகள் போனா எப்படி திரும்ப எடுக்க முடியாதோ, செல்போன்ல நீங்க ஏற்றுகின்ற படம், உங்கள் புகைப்படம், செல்போனிலே நீங்கள் அனுப்புகின்ற மெசேஜ் எல்லாம் சர்வர்ல போய் செட் ஆகி அப்புறம் தான் மற்றவங்களுக்கு போகும். எப்பொழுது வேண்டுமானாலும் காவல்துறை அதிகாரிகள் அதை கண்டுபிடிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளும். இதெல்லாம் தான் நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. பிஞ்சு மனதிலே எதையும் தெரியாத பிள்ளைகளிடத்திலே நஞ்சை விதைக்கின்றார்கள். அது மட்டுமா? இது ஏன் நடக்குதுன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு நாளைக்கு இந்த இளைய சமுதாயம் 150 முறை பெரியவர்களும் சிறியவர்களும் செல்போனை எடுத்து பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் செல்போனிலே நேரத்தை செலவு செய்கிறீர்களாம் நீங்க தான். அப்பனா என்ன அர்த்தம்? சமீபத்தில் ஜெய்ப்பூர்ல நீட்ல 720க்கு 720 மதிப்பெண், ஜேஇ மெயின்ல 300க்கு 300, ஜேஇ அட்வான்ஸ்ல 360க்கு 320 மார்க் வாங்கின மாணவர்களை பாராட்டுவதற்காக நானும் ஒரு தலைமைச் செயலாளரும் அழைக்கப்பட்டிருந்தோம். போய் அங்க பிரைஸ் கொடுக்குறோம். காலரை தூக்கி விட்டுட்டு வர்ற அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோ சந்தோஷத்தில் வர்றாங்க. பெரிய குடும்பத்து அம்மா அப்பாவா இருப்பாங்களோ, இவ்வளோ நல்லா படிக்க வச்சிருக்காங்களன்னா, எல்லாம் ஆட்டோ ஓட்டுற பையன், அவங்க அப்பா கூலி வேலை செய்கிற அம்மா, அந்த பிள்ளைகள் ஜேஇ அட்வான்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச மார்க்கில். ஏன் ஜேஇ அட்வான்ஸ் சொல்கிறேன் தெரியுமா? இட் இஸ் சப்போஸ் டு பி a toughest examination in global level. சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிற பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 85 பேர் பாம்பே ஐஐடியில் 1.2 crores ஒரு வருஷத்துக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இந்த வருஷத்துல 85 பேர் செலக்ஷன் ஆயிருக்கான் இந்திய பிள்ளைகள். தெரியுமா உங்களுக்கு? இங்க 10,000 ரூபாய்க்கு அலையிறான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு. பெரிதாக திங்க் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன்? இப்படி இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க எப்ப இவ்வளவு மார்க் வாங்கினீங்கன்னு கேட்டா 10th 11th 12th படிப்பிற்காக மட்டுமே அன்றி சமூக வலைதளங்கள் பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. 3 வருஷமா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன், ஒரு வருஷத்துக்கு 100 தடவை பரீட்சை எழுதி பார்த்தேன், அதனால ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொல்றான். அவனோட உங்க பிள்ளைங்க போட்டி போடும். இந்த ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்கள ஃபர்ஸ்ட் வந்தா பெரிய ஆள் நினைச்சுக்காதீங்க. இந்திய பிள்ளைகளோடு போட்டி போட வேண்டும். எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், சிந்தனை சிதறல் இல்லாமல் படிக்க வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இஃப் யூ டு நாட் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் யுவர் கோல்ஸ். தமிழ்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டுடே யூ ஆர் ஜாப்லெஸ் டுமாரோங்கிற அளவுக்கு வேகமாக விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் படிச்சா வேலைன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவையானதை படிச்சா வேலைன்னு இருந்துச்சு. இப்ப எப்படி தெரியுமா? தேவையானதை படிச்சா மட்டும் பத்தாது, மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று சொல்லக்கூடிய
ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்ற திறமையையும் கற்றுக்கொண்டால் தான் வாழ முடியும் என்ற சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னாக்கா செல்போனில் தானே இருக்கணும், கம்ப்யூட்டரில் தானே இருக்கணும். இருக்கலாம். யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி மை டியர், ப்ரொஃபஷனலி. தனிப்பட்ட உங்களுடைய விருப்பத்துக்காக நீ செல்போனில் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக செல்போனில் இருக்கணும். How much work did you do today that you will be proud of tomorrow? Did you make progress on what matters most to you? We have stopped unleashing our best work each day. Greatness emerges when you consistently choose to do what is right even when it is uncomfortable. தினம் தினம் நீ செய்கின்ற வேலை, தினம் தினம் படிக்கின்ற படிப்பு, தினம் தினம் வாழ்கின்ற வாழ்க்கை, எதை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாயோ தினம் தினம் அதிலே நீ வளர்த்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் என்ற நிலை வந்து விட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் பெருசா. அதற்கு பிறகு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதற்கு பிறகு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதற்கு பிறகு குவாண்டம் கம்ப்யூட்டர்னு வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸுக்கும் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் நான். அவர் சொல்றாரு, ஒரு ரோபோட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னாக்கா அதை இந்த கிளாஸை எடுங்கன்னா அது எடுக்குமா. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸில் அந்த கிளாஸை போடுங்கன்னா அது போடாதான், போட்டால் உடையும்னு சொல்லுமா. மனிதன் திங்க் பண்ணுறதை அவன் திங்க் பண்ணுறான். குவாண்டம் கம்ப்யூட்டர்னு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் என்னெல்லாம் செய்யலாங்கிறத இப்போ சொல்கிறோம். 1 மணி நேரத்தில் செஞ்சு கொடுக்குது. டூல்ஸ் ஆர் ஆல்ரெடி கிரியேட்டட். ஹவு டு யூஸ் அப்படிங்கிறத உங்கள் புள்ள தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் பெரிய அளவிலே பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்பதை சொல்லுவதற்காக இந்த சப்ஜெக்டை நான் கையில் எடுத்தேன். அது மட்டும் இல்லை, மார்க் ஜூக்கம்பெர்க் அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படா கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், சமூக ஊடகங்களுடைய மிகப்பெரிய வருமானமே விளம்பரங்கள் தான். விளம்பரத்தை பார்க்கறதுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு நேரம் இருக்கு அல்ல உங்களுக்கு நேரம் இருக்கு. எந்த ஒரு மெசேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அது மிகைப்படுத்தப்பட்டது அல்லது பொய்யானது. அதை பார்க்கறதுக்கு 10 விளம்பரம் வந்துடும். ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. இந்த செல்போனில் நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கு காரணம் செல்போனில் அகஸ்மாத்தாக மாட்டுறதில்லை, உங்களை மாட்ட வைப்பதற்காகவே விரிக்கப்படுகின்ற வலை. மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த செல்போன் அப்ளிகேஷன்ஸ் வடிவமைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி உங்களுடைய நேரத்தை தங்களிடமே வைத்துக்கொண்டு தாங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று ரூம் போட்டு யோசிக்கிறான். உங்களுடைய உளவியலை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மனித மனம் இருக்குத, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுமா. மற்றவர்களுடைய பாராட்டுதலுக்கும் புகழ்ச்சிக்கும் மனித மனம் இயங்குகிறதாம். அதனால என்ன பண்றான், இதெல்லாம் செய்யறான். அப்போ சைக்காலஜி உங்களுடைய நேரத்தை எப்படி செலவு பண்றதுங்கிறத அவன் முடிவு பண்றான். எப்படி பிள்ளைங்க படிக்க முடியும்? இதனால் இந்த செல்போன் எந்த அளவுக்கு டிஜிட்டல் உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு நாம் வாழ்வதும் டிஜிட்டல் உலகத்திலே, இனிமேல் வாழப்போவதும் டிஜிட்டல் உலகத்தில் தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றோர்கள் சொல்லித்தரவில்லை என்றால் பிள்ளைகள் கெட்டுப்போவதை யாராலும் தடுக்க முடியாது. சொல்லித்தந்து முறையான வழியிலே மடைமாற்றம் செய்தீர்களே ஆனால் அந்த பிள்ளைகள் வெற்றியாளர்களாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. சாக்ரட்டிஸினுடைய இப்ப சொல்றது ஆசிரியர்களுக்கு இந்த 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படா உலகத்தை ஜெயிச்ச? என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் என்றார். ஒரு உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவனை உருவாக்க யாரால் முடிகிறது? ஆசிரியரால் மட்டுமே முடிகிறது. தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையான்னு. பள்ளியில் உள்ள வகுப்பறை பிரிட்ஜ் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல்னு போடுறாங்களே, என்ன? பள்ளியுடைய வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது.
ஏன் பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர வேண்டும். உண்டா இல்லையா? யோசித்து பாருங்க. அப்படி என்றால் இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன். எதிர்கால உலகம் இளைஞர்களிடம் இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தானே இருக்கிறது. அதற்கு ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு அணையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இதுதான் இன்று காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பது மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். கற்றுக் கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம். இதை உணர வேண்டியது ஆசிரியர் சமுதாயம்தான். இந்த பெற்றோர்கள் ஆசிரியர் சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு தான் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறார். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அதை போலவே பெற்றோர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக வரலாற்றிலே இல்லை. ஆசிரியர்கள் கண்டிச்சோன்னா உடனே கூட்டம் போட்டு கொடி பிடிக்காதீங்க. ஆசிரியர்களால் கண்டிக்கப்படவில்லை என்றால் பிற்காலத்திலே அவர்கள் குற்றவாளிகளாக மாறி என்னை போன்ற கண்டிப்பது வேறு தண்டிப்பது வேறு. நான் தண்டிப்பதை பற்றி பேசவில்லை. கண்டிக்கப்படவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் அவர்கள் தண்டிக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு ஆசிரியர் நினைச்சா என்ன செய்ய முடியும்னு சொல்றேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் ஏதோ கோட்டெல்லாம் பேசிட்டு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வந்து பேசுறேன்னு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ஆசிரியர்களால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு நானே உதாரணம். 9வது படிக்கும்போது ஏஎஸ் ஜார்ஜ் அப்படின்னு ஒரு வைஸ் பிரின்சிபல் பிளேக் ஹை ஸ்கூல்ல எனக்கு இருந்தார். அவர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். கணக்கு பாடத்தில் யாரெல்லாம் ஃபெயில் மார்க் வாங்கணுமோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். 25 பேர் ஃபெயில் மார்க். எல்லாரும் நடந்து எஸ்எஸ்எல்சி அப்பா அங்கே போய் அவங்கெல்லாம் லேபுக்கு போயிடுவாங்க. அதில் தான் கிளாஸ் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு. 25 பேர் நடந்து போகிறோம். கதை இல்லைங்க, நிஜம். 2 பேர் மட்டும் அந்த லைன்ல இருந்து ஓடி கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சோம். பிஇடி விசில் அடிச்சு கூப்பிட்டு 2 அரை விட்டாரு. அடிக்காதன்ட்டு வந்தார் வைஸ் பிரின்சிபல். சார் லைன் அவுட்டு ஓடனா அதனால அடிச்சேன்னாரு பிஇடி. நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். அவன் கால் 2ஐயும் பார்த்தியான்னாரு. அந்த 25 பேர் ஃபெயில் மார்க் வாங்கினவங்கள காலில் செருப்பு இல்லாமல் இருந்தது நானும் இன்னொருத்தரும். சாயந்தரம் என்னை வந்து பாடுறான்னாரு. 2 பேரும் சாயந்தரம் போனோம். செருப்பு என்னாச்சுன்னு. சார் நான் பூதலூருங்கிற ஊர்லேருந்து பிளேக் ஹை ஸ்கூலுக்கு தஞ்சாவூருக்கு டெய்லி ட்ரெயினில் வந்து படிக்கிறேன். பாத்ரூம் சப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளூ கலரில் இருக்கும். அதை அருந்து போய் ஊக்கு போட்டிருந்தேன் சார். ஃபுட்பாலில் ட்ரெயினில் ஏறும்போது ஒரு கையில் பைய எடுத்துக்கிட்டு பின்னால் உள்ளவன் மிதிச்சான், அருந்து விழுந்துருச்சு சார். பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இடையில இன்னொரு செருப்பையும் போட்டுட்டான், அதனால செருப்பு இல்லைன்னு. இன்னொருத்தனை கேட்டார், உன் செருப்பு எங்கடான்னு. காரணத்தோடு இந்த பதிவு. நான் செருப்பே போட்டதில்லை சார். நான் 2 புது செருப்பு வாங்கி வச்சிருந்தாரு. நான் சொன்னேன் எங்கள் அம்மா அடிப்பாங்க சார் புது செருப்பை போட்டு போனா. பரவாயில்ல நல்லா வளர்த்துருக்காங்கடா, நான் கூப்பிட்டு சொல்கிறேன் உங்கள் அப்பாட்ட, கவலைப்படாத போட்டு போ, வாத்தியார் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு. 2 பேர் போட்டுட்டோம். உட்கார்றான்னு ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்க சொன்னார். நிறைய பேர் கவனமாக கேட்டுட்றீங்க. தார் போட்டுட்டு இருந்தான் ரோட்டில். காலில் துணியை கட்டிட்டு கையில் துணியை கட்டிட்டு கொதிக்கிற வெயிலில் தார் ஊற்றிட்டு இருக்கான். ஃபெயில் மார்க் வாங்குற கணக்கில் நின்று இதே மாதிரி ஃபெயில் மார்க் வாங்கினேன்னா அந்த தார் ஊத்துறான் பார்த்தியா, அந்த வேலைக்கு தான் போவார் ராஸ்கல்னர். பார்த்தோன்னா ஜன்னலில் மிரண்டுட்டோம், இந்த வேலைக்கா அப்படின்னு. ஒழுங்கா படிக்கலை அப்படின்னா 2 பேரும் கடைசி வரைக்கும் அவர் கிறிஸ்டியனு. மாடாய் உழைத்து ஓடாய் தேர்ந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாக தாண்டா வாழ்க்கை பூரா இருப்பேன்னாரு. அப்படியே உள்வாங்கி கொண்டேன். அதற்கு பிறகு ஒழுங்கா படித்தேன், அவனும் ஒழுங்கா படித்தான். என்ன நடந்தது தெரியுமா? எஸ்பி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த வாத்தியாரை பார்க்கணும்னு நினைச்சேன். போய் என்சிசியில் சேர்றான்னாரு. ஏன்னா அவருக்கு போட்டிருந்த ஷூவை பார்த்தேன். ஷூ வேணுமான்னாரு. செருப்பு கொடுத்ததே பெருசாருண்ணா. நீ என்சிசிக்கு போனா ஷூ தருவான்டா, பூரி தருவான்னாரு. செருப்பு கொடுக்குறானா ஷூ கொடுக்குறானா பூரி தருவானே சேர்ந்தோம். என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர் ஆனேன், சி சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணேன். இங்கே ரிசீவ் பண்ண கான்செப்ட் பார்த்தேன் நான் மாணவர்களை.
அருமை பெற்றோர்களை, மாணவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் என்ன செய்ய முடியும் என்று. 25 வருஷம் கழிச்சு அவரை தேடுறேன். தஞ்சாவூர்ல மிஷின் ஸ்ட்ரீட்ல சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு வீடு சார். 95 வயசாயிடுச்சு சார், நல்லா இருக்கார் சார். நாங்கள் கான்ஸ்டபிள் அழைச்சிட்டு விடுறாங்க. என்ன ரிவால்விங் லைட்டோட அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியா அந்த வீட்டுக்கு போனேன். ஈசி சேர் போட்டு படிச்சுட்டு இருந்தாரு, ஹிண்டு பேப்பரை. எப்ப கண்ணாடியை போட்டுட்டு படிச்சுட்டு இருக்காரு 95 வயசுல. எந்திரிச்சார், போய் ஒரு சல்யூட் அடிச்சேன். எஸ்பி நானு. நீங்க அப்படின்னாரு. சார் என்ன தெரியுதாண்ணா? நிறைய பேர் படிக்கிறாங்க தம்பி, நீ என்கிட்ட படிச்சியான்னு கேட்டாரு. கேப்பை கலட்டிட்டு, சார் நீங்க எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா. டேய், இந்த பூதலூர்ல இருந்து ட்ரெயின்ல வந்து படிச்சு அவனாடா நீனு? உடனே பாருங்க, மாவட்டத்துக்கே எஸ்பி ஆயிட்டியாடா, கிரேட் கிரேட்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க அறிவுரையை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு காலுக்கு போடுறதுக்கு செருப்பு இல்லை சார். நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் போட்டு கொடுத்த செருப்பை போட்டுக்கிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு பெரிய காவல்துறை உயரதிகாரி ஆகி நான் போட்டிருக்க ஷூவை கூட கலட்ட நேரம் இல்லாம வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார். காரணம் நீங்க தான். என்ன சொன்னார் தெரியுமா? நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன்டா, இந்த சர்ச்சில் தான் மீட்டிங் வைப்பேன், நீயும் அந்த இன்னொருத்தரும் வந்து பேசணும்னாரு. அந்த இன்னொருத்தன் யார் தெரியுமா? தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருந்து இந்தியாவினுடைய நிதியமைச்சர், துணை நிதியமைச்சராக இருந்த திரு பழனிமாணிக்கம். 2 பேரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அவங்க பிள்ளைங்க 2 பேரும் பொண்ணுங்க லண்டன்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்றாங்க, 100 வயசு நிறைஞ்சதை. அவர்கிட்ட படிச்சு பெரிய பெரிய கலெக்டரெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர், எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எங்க 2 பேரையும் பேசணும்ட்டாரு. நான் இந்த சம்பவத்தை சொன்னேன், அது ஞாபகம் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். கண்ணில் அழுதுகிட்டே வீல் சேர்ல உட்கார்ந்தாரு. 6 மாசம் கழிச்சு என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க பூரா பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்லை, நிம்மதியா சாவண்டாரான். அன்னைக்கு இரவே செத்து போயிட்டாரு. 6 மாசம் கழிச்சு இந்த சம்பவம் நடந்து. அவங்க லெட்டர் எழுதுறாங்க, அவங்க மகள் 101 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியா வாழ்ந்து செத்தாரு சார். ஒரே மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? தன்ட்ட படிச்ச பிள்ளைங்கள்லாம் பெரிய அளவுல இருக்காங்கிற ஒரு சந்தோஷம் சார். எங்களை பத்தி கூட அவர் மகிழ்ச்சி அடையலை சார். அதுதான் உங்களுடைய ஆசிரியர். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஆசிரியரை மதிக்க வேண்டியது நீங்கள் தான். கல்வி உடைமை, பொருள் உடைமை 2 செல்வமும் செல்வம் எனப்படும். இல்லார் குறையிறந்து தம்முன்னர் நிற்ப போல் தாமும் தலைவணங்கி தாளப்பெறுங்கிறாரு. என்ன அர்த்தம்? பணம் இல்லைன்னா போய் பணம் இருக்கிறவன்ட்ட கேட்குற மாதிரி, அறிவு இல்லைன்னா ஆசிரியர்கள்ட்ட போய் அடக்க ஒடுக்கமா கேட்கணுமா, அப்பதான் அது கிடைக்குமா? இதையெல்லாம் யார் சொல்லித் தருவது பிள்ளைகளுக்கு? சரி, 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன். இங்க இவ்வளவு பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு சம்பவம். மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுறார். கணவனை இழந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை படாத பாடுபட்டு படிக்க வைத்த சிங்கப்பூர்ல வேலை வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. போனவன் திரும்ப பேசல, பணம் அனுப்பல. இந்த அம்மா எப்படியோ நம்பரை வாங்கி பிடிச்சு, கல்யாணம் பண்ணிக்கப்பா, பேர பிள்ளைய பார்த்துட்டு செத்து போறேன், ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போடா, வயசாயிடுச்சு. இங்க உட்காந்துருக்காங்கல்ல இந்த அம்மாப்பா, இவங்க தான் அந்த மாதிரி தான் படிக்க வச்சாங்க. அவங்களும் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். இந்த சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும் போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக யாரும் நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ்நாட்டினுடைய பண்பாடும் உங்களோட சேர்ந்தே வருது. ஆனா அவன் என்ன செய்யறான்? இந்த தாயை ஏமாத்துறான். நான் வந்தா நீ நான் சொல்றத கேட்டா வர்றேங்கிறான். பெற்ற தாயிட்ட, அப்பா இல்லாம வளர்த்த பிள்ளை, 10 பாத்திரம் தேய்ச்சி வளர்த்த பிள்ளை, காணி நிலத்தை வித்து அவனை படிக்க வச்சு என்ஜினியரிங் அனுப்பிச்சிருக்காங்க. பொருளுக்கு முன்னால் அன்பும் பாசமும் கடலிலே கரைத்த பெருங்காயமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வர்றான், இந்த வீட்டை வித்துருங்கிறான், மீதி இருக்க நிலத்தை வித்துருங்கிறான், பணத்தை என்கிட்ட கொடுங்கிறான், வா அமெரிக்கா போகலாம், சிங்கப்பூர் போகலாங்கிறான். இந்த மாவுக்கு அவன் சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறான்னு தெரியும். நீ அங்கே வா, உனக்கு சிங்கப்பூரை சுற்றி காமிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நம்பி எல்லாத்தையும் விற்று பணத்தை கொடுக்குறாங்க. பெத்த பிள்ளை, ஒரே பிள்ளை. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர்றான். உட்கார வச்சுட்டு 7:30 மணிக்கு உள்ளே போகிறான். 12:30 மணி வரைக்கும் வெளியில் வரல. மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் இமிகிரேஷன்ல. அவர் வந்து சிசிடிவியில் பார்க்குறாரு. ஒரு அம்மா 5 மணி நேரமாக உட்காந்துருக்கு. ஏர்போர்ட் ஆஃபீஸர் சொல்கிறாரு, எல்லா ஃப்ளைட்டும் வந்துருச்சு, எல்லா ஃப்ளைட்டும் போயிடுச்சு.
போய் காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்க போறாரு. கொடுத்த உடனே அந்த அம்மா சொல்லுதுங்க, என் புள்ள கூட்டம் அதிகமாக இருக்கும் போல் இருக்கு, டிக்கெட் எடுக்கிற இடத்துல அங்கதான் போய் டிக்கெட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க அவன் பசி தாங்க மாட்டான், அந்த காஃபி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, நான் பசி தாங்கிக்குவேங்க. பேர் என்னன்னு கேட்குறான். சண்முக சுந்தரம். சாட்டை பார்த்தா அவன் 11:30 மணிக்கு இந்த அம்மாவை ஏமாத்திட்டு சிங்கப்பூர்ல போய் இறங்கி போயிட்டான். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்து கொண்ட அந்த தாய் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போற வழியில வீடு, ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சென்று தன் வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்க வேண்டும்? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறார். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா யாரு? 365 பேரை சுமந்து கொண்டு ஒரு விமானம் 35,000 அடி உயரத்திலே பறக்கிறது. ஒரு மாசத்துக்கு 2 நாட்டில் பேசுறவன் நான். திடீரென்று வெடிச்சத்தம், புகை மண்டலம். காக்பிட்ல இருந்து வந்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க, கடல்ல உள்ள போறாங்கிறான் பைலட்டு. புவியீர்ப்பு விசையில் ஆடி ஆடி விமானம் 10,000 அடிக்கு வந்துருச்சு. ஒரே மயான அமைதி. அதுக்கப்புறம் எவனா பேச முடியுமா? சாவ போறோம்னு தெரிஞ்சவொன்னே துணை விமானி மட்டும் விடாம ட்ரை பண்றான். தண்ணீரை தொட இருக்கும் போது கிரீன் லைட் எரியுதுன்னு சொல்றான். பைலட்டு உட்கார்ந்து 2 பேர் சேர்ந்து விமானத்தை மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் தரையிறக்குறாங்க. எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியில வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேட்கிறாங்க, இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே, கடைசியா என்ன பார்த்தீங்க? எல்லா நாட்டுக்காரனும் அதுக்குள்ள இருக்கான். ஒருத்தன் நாட்டை சொல்றான், வீட்டை சொல்றான், பேங்க் பேலன்ஸை விட்டுட்டு போறமேங்கிறான், ஒய்ஃபை சொல்றான். என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்க போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த ஹோலி கிராஸ் பள்ளியானது ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.